ஸோ நம்ம வந்து புதுசாக 2 பேர் வந்திருக்கீங்க. 2 பேர் தான் வந்திருக்கீங்க, பட் 2 பேர் புதுசாக வந்திருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பார்ட். மை நேம் இஸ் வினோத். பேசிக்காக சென்னை தான். ஸோ திருவான்மியூர்லேருந்து வரேன். ஐ எம் நத்திங் டு டூ வித் மூவிஸ், பட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் எவ்ரி திங். ஸோ மை செல்ஃப் கோவிந்த்ராஜ். நேட்டிவ் வந்து கிருஷ்ணகிரி. ஸோ இங்கே ஒர்க்கிங்காண்டி இங்கே சென்னை. ஆக்சுவலி மூவிஸ் கொஞ்சம் நிறைய பார்ப்பேன், பட் நிறைய விஷயம் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு இதாக இருக்கும், மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்ற மாதிரி தெரிஞ்சு, அதுவும் இது புக்கு ப்ளஸ் இதுன்றப்ப எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. I'm Sembian. I've been a regular with Town Library, but Book versus movie தான் first time I'm joining. I saw the movie, I loved the movie, and then I tried to read the book. நான் ஃபுல்லாக படிக்கல கொஞ்சம். I didn't have the time to finish the book, so but I just wanted to be part of the discussion to understand what is the difference in perspectives between book and movie. ஸோ டவுன் லைப்ரரி அண்ட் எம்பவர் சேர்ந்து இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ், டிஸ்கஷன்ஸ், முக்கியமாக ரீடத்தான், அதெல்லாம் டவுன் லைப்ரரியான இந்த ஸ்பேஸில் ரொம்ப ஆக்டிவாக பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் வந்து எல்லோரும் மீட் பண்ணி எல்லோரும் பேசி நிறைய பேர் புதுசாக சந்திச்சதுக்கான முக்கியமான இடமா இருக்கணுன்றது தான் ஸ்ருதியினுடைய விருப்பம். அதுக்காக அதை பண்ணுறோம். செம்பியன் மாதிரி சில பேர் ரொம்ப ரெகுலராக இங்கே வந்து நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க. நீங்கள் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா எப்போ வேணால் இங்கே வந்து புக்ஸ் படிக்கலாம். ரீடத்தானுக்குன்னு சில டைமிங்ஸ்லாம் இருக்குது. சர்ப்ரைஸ் புக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, எதை வேணால் எடுத்து படிக்கலாம், வாங்கலாம். படம் பார்த்துருக்கோம், நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? 1 2 3 நம்ம எல்லாருமே வந்து படம் பார்த்துட்டோம். கரெக்ட். நான் புக்கு படிச்சிருக்கேன். நான் படம் பார்த்த பிறகு தான் புக்கு படித்தேன். சரி, எப்படி இதை என்ன சோர்ஸ் மெட்டீரியல்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு எனக்கு. அதுக்காக தான் நான் வந்து புக்கு படித்தேன். மெயினாக புக்கு, படம் அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு இந்த கண் கலங்க வைத்த பதிவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பயங்கர ஹோல்சமான ஒரு படமாக இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னென்னா, அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சில் காசை இன்வெஸ்ட் பண்ணுறது, கவர்மெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் தேவையில்லாததுன்னு சில பேர் நினைப்பாங்க. ஒவ்வொரு டைமில் நமக்கும் அந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்திருக்கலாம். எனக்கு சின்ன வயசில் அது நிறைய இருந்துச்சு. பட் தென் நான் வந்து அக்டோபர் ஸ்கைன்னு நினைக்கிறேன், யூஎஸில் முக்கியமான ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் வழியாக ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணுவாங்க. அது ஸ்மால் டவுனில் இருக்கக்கூடிய 2 சின்ன பசங்களுக்கு எவ்வளோ ஐ ஓப்பனிங்கான ஒரு ஈவெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஃபார் அ பிக் ட்ரீம், ஒரு சின்ன பையனுக்கு அது எப்படி பெரிய கனவுகள் காண்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்றது தான் அந்த படம். அக்டோபர் ஸ்கையா? சூப்பர், ஓகே. அக்டோபர் ஸ்கை அந்த படம் பார்த்ததுலேருந்து எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம்ல, ஏன் வந்து நம்ம ஒரு லிமிட்டோட கனவுகள் காணணும்? ஏன் இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த மனித ஆற்றலை ஏன் வந்து நம்ம உலகத்துக்குள்ளேயே சுருக்கி வைக்கணும்? பரப்பலாமே அப்படின்னு தோணுச்சு எனக்கு அந்த படம் பார்த்தோன்னே. அஃப்கோர்ஸ் அது வழியாக நமக்கு நிறைய ஹெல்த்தியான விஷயங்களும் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹியூமன்ஸுக்கு இருக்கக்கூடிய, ஹியூமன்ஸ்னு இல்லை, எல்லா உயிரினங்களுக்குமே இருக்கக்கூடியது வந்து க்யூரியாசிட்டி தான் நினைக்கிறேன். அது வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச இடத்துலையும் நம்மளால் வச்சுக்க முடியறதுனால மனுஷங்களுடைய க்யூரியாசிட்டி வந்து நம்மளை வெவ்வேறு இடங்களுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு, வெவ்வேறு தளங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஸோ ஸ்பேஸ் ரிசர்ச்ன்றதுக்கு மேலே எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் வந்தது காரணமே படங்கள் தான். படங்கள் பார்த்து தான் நமக்கு இன்னும் ஒரு ஃபேசினேஷன், ஓ இப்படி இருக்கா. ஏன்னா நம்மளால் நேராக போய் பார்க்க முடியாததெல்லாம் படங்கள் வந்து நமக்கு காமிச்சிருக்கு. சரி, இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சு, இது ஏலியன் இன்வேஷன், அமெரிக்காவை காப்பாற்றுறது, உலகத்தை காப்பாற்றுறது, இதெல்லாம் தாண்டி ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி வந்து வேறு ஒரு அப்ரோச்சில் இருக்குது. அது வந்து என்ன சொல்கிறது, மனுஷங்களை காப்பாற்றுறதுன்றதை தாண்டி மனிதநேயத்தை காப்பாற்றுறதுக்குள்ள படம் வந்ததுனால எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு படமாக, முக்கியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அது ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பியாண்ட் த டெக்னிக்காலிட்டிஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங், ஆஃப் ஸ்பேஸ் ரிசர்ச், எதுக்கு டெக்னிக்காலிட்டிஸே புரியலனா கூட அந்த படத்துக்குள்ளே ஒரு அன்பு இருக்குல்ல,
அது நம்மளை வந்து டச் பண்ணிடுச்சு. நிறைய பேர் அதை போட்டிருந்தாங்க, ஸ்பேஸில் எடுத்த ஒரு மெய்யழகன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய இனிஷியல் தாட்ஸாக இருந்துச்சு. நான் கண் கலங்கிட்டே தான் படம் பார்த்தேன். பயங்கர சந்தோஷமாக நான் வெளில வந்தேன். பரவாயில்லையடா, நல்ல படம் ஒன்று பார்த்துருக்கோமே அப்படின்னு. ஏன்னா ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வெளில வர்றதுன்றது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு மெமரியாக எப்போவுமே இருக்கும். அது நிறைய படங்களுக்கு அமையும். அதில் முக்கியமான ஒரு படம் வந்து ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. ஸோ இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆஃப்டர் வாட்ச் இந்த ஃபில்ம். செம்பியன்ட்டு கேட்போம், நீங்கள் படம் பார்த்து முடித்தோடனே. நிறைய படம் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஹைப் பண்ணி பயங்கரமாக இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய படத்துக்கு போயிருக்கேன், என்னென்னு ட்ரெய்லரே பார்க்காம. ஸோ இந்த போஸ்ட் மட்டும் பார்த்துருக்கேன். ஒரு ஸ்பேஸ் ஃபிலிம் தெரியும், அதுக்கு முன்னாடி புக்கும் படிக்கல. ஸோ ஐ தாட் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். அண்ட் எனக்கு ஜென்ரலாகவே எனக்கு வந்து ரொம்ப அந்த பாலா சார் படம் மாதிரி இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் திங் படம்லாம் எனக்கு பிடிக்காது. அதுக்குன்னு அந்த இன்னொரு எக்ஸ்ட்ரீமும் பிடிக்காது எனக்கு. அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் பார்த்துட்டு இது எப்படி வந்து எனக்கு எப்படி எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க எப்படின்னு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு ஜென்ரலாக இந்த மாதிரி படமும் பிடிக்காது. பட் படம் பார்த்ததுக்கப்புறம் ஐ ரியலி ஃபெல்ட் இட் வாஸ் ஹோல்சம். எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்பேஸில் எடுத்த ஒரு டிஸ்னி கோடட் ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் ப்ராப்பர் டிஸ்னி ஃபிலிம் மேட் இன் ஸ்பேஸ். பட் அப்போ கூட எனக்கு தெரியாது இட் வாஸ் பேஸ்ட் ஆன் அ புக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓவரால் எனக்கு படம் பார்க்கும்போது வந்து இட் வாஸ் அ குட், இட் லெஃப்ட் அ குட் ஆஃப்டர் டேஸ்ட். எனக்கு இந்த மாதிரி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஹோல்சமாக ஒரு இட்ஸ் ஐ மீன் டு நிட்பிக் ஆன் வாட் யூ செட், இட் இஸ் நாட் ஈவன் அபவுட் ஹியூமனிட்டி. மனித நேயம் கூட இல்லை, இது கிராஸ் ஸ்பீசிஸ் வந்து வந்து ஒரு அன்பு செலுத்துறது, உலக நேயம், யூனிவர்ஸ் நேயம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மாதிரி ஐ மீன் ஒன்ஸ் இன் அ வைல் இட்ஸ் குட் டு ஹாவ் சம்திங் தட் டாக்ஸ் அபவுட் எம்பதி, கம்பேஷன். அந்த மாதிரி ஒரு மூவி பார்த்து ஒரு சந்தோஷம் தான் எனக்கு இருந்துச்சு போஸ்ட் த ஃபிலிம். முக்கியமாக ஹோப் பயங்கர ஹோப்ஃபுல்லான ஒரு படமாவது. ஆக்சுவலாக அது நான் மேக்ஸிமம் வந்து நம்ம தேட்டரில் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. பட் நார்மலாக பார்க்குறப்பே ரொம்ப ஒரு மீன் அந்த அதில் வர சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். மீன் ஒரு மாதிரி பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குது எனக்கு அது. ஸோ இந்த படம் வந்து லிட்டில் பிட் அதே மாதிரி தான் ஹைப் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் நானும் வந்து டேரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லலை, பட் இந்த இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் வந்துட்டே இருந்தது. ஸோ சம்திங் ரிலேட்டட் அதே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இது மிஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நான் போனது தான் படம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அந்த கிரேஸ் நாட் டை அந்த மாதிரி ராக்கி வந்து ராக்கி காண்ட் டை அப்படின்ற மாதிரி. ஸோ அது ரொம்ப அதில் தான் ரொம்ப கனெக்ட் ஆச்சு அந்த படம் ரொம்ப. ஸோ அப்படியே போக ஸோ கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்புறமா அவர் தனியாக இங்கே ரிட்டன் எர்த்துக்கு வராமல் ஸோ அங்கேயே வந்து ஸ்டே பண்ணி அங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட். நான் ரிட்டன் வந்துடுவான்னு நினச்சேன். ஸோ பட் டிஃப்ரெண்ட்டாக அது ஒரு நல்ல கிளைமேக்ஸாக நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. தேட்டரில் பார்க்கும்போது கூட கிட்ஸ்லாம் இருந்தாங்க. ஒய்ஃபுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறதுலேயே எனக்கு படம் பார்க்க முடியல. ஸோ ஓடிடியில் இப்போ வந்தப்போ பார்த்தப்போ தான் ஒரு இன்டெப்த்தாக பார்த்தேன். புக்கு நான் படிக்கல. இவர்கிட்ட சொன்ன மாதிரி மார்ஷியனில் வந்து எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். புக்கு படிச்சுட்டு அந்த படம் பார்த்தப்போ ரொம்ப ஃபெட்டப் ஆகிட்டேன். செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாக முடிச்சிருந்தாங்க. அமெரிக்கன் அந்த இதெல்லாம் ரொம்ப இது பண்ணி எலிவேட் பண்ணின்னு இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்துருமோ அப்படின்ட்டு புக்கு படிக்கவே இல்லை. ஸோ டைரெக்டாக படம் பார்த்தோம். படமும் ஐமேக்ஸில் பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஃபேமிலியோடு போனதுனால நான் எப்பயும் இது நோலன் படம்னா தனியாக போவேன். ஸோ இது கமர்ஷியல் படம் தான் போயிட்டால் இதில் நிறைய டீட்டெயிலிங் அதான் கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய நிறைய விஷயம் இருந்தது. சரின்னு ஓடிடியில் பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. ஈவன் அந்த ராக்கியோட பார்ட்னரோட பேர் வந்து ஆண்ட்ரினா, அது ராக்கி சிலஸ்டர் ஸ்டோரின், ராக்கியோட ஹீரோயின் பேர். ஒரு இதுலேருந்து அந்த அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கத்துவார் அவங்க பார்ட்னர் பேர். அதுதான் இவங்களுக்கு பார்ட்னர் வைப்பாங்க. ஏன்னா அவரோட ஆத்தரோட ஊர் வந்து அந்த ஃபீல்ட் ஆஃப் ஏதோ அதனால அந்த ரெஃபரன்ஸஸ் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா தேடி பார்த்தா கரெக்ட் நான் ஃபேக்ட் செக் மாதிரி நான் கண்டுபிடிச்சது அது கரெக்டானு செக் பண்ணுற மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த இருந்தது. படம் பற்றி பேசணுன்னா இந்த 2 ரிலேஷன்ஷிப், கால்ன்ற ஒரு FBI ஆஃபீஸரோ யாரோ ஒருத்தருக்கும் கிரேஸுக்கும் இது பூமியில் இருக்குது. அதை அப்படியே கட் பண்ணோன்னா அங்கே ராக்கிக்கும் கிரேஸுக்கும் அந்த 2 ரிலேஷன்ஷிப்பும் பயங்கர க்யூட்டாக. அது ஒரு மாதிரி இது சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், அந்த படம் அப்படிலாம் இல்லாமல் அது ஒரு ரிலேஷன் சொன்ன மாதிரி மெய்யழகன். இது ஒரு க்யூட்டான மெய்யழகன், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸில் எடிட் பண்ண மெய்யழகன் மாதிரி இருந்தது. அது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. ப்ளஸ் அந்த ஹோப் நீங்கள் சொன்னது எதுவுமே இல்லை, ரிட்டன் டிக்கெட்டே இல்லைடா அப்படின்னு சொல்லி அனுப்புனவன், அதுவும் அவனுக்கே தெரியாமல் அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு கோவாவில் தூக்கி போட்டு அனுப்புனவன்
லாஸ்ட்டில் பூமியை காப்பாற்றணுன்ற ஒரு ஹோப்போடு இது பண்ணுது. அப்புறம் அது பூமியை காப்பாற்றுறதுக்கு ஒரு இதை இது பண்ணிவிட்டு திருப்பி இல்லை நான் ராக்கியும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஓடினது. அதெல்லாம் வந்து நம்ம நிறைய வாட்டி செல்ஃபிஷாக யோசிப்போம். ஆரம்பிக்கும்போது செல்ஃபிஷாக, மேரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நினைக்கும் அது மாதிரி செல்ஃபிஷாக நிறைய யோசிப்போம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம மற்றவங்களுக்காக வாழ்ந்துன்னு இருப்போம். அது நம்ம லைஃப் எல்லார் லைஃப்லேயும் நடக்கிறது தான். அது படத்தில் பார்க்கும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நல்லா நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லைடா, எல்லாரும் இப்படி தான் முடியணும், எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் எடுத்தால் தான் வாழ்க்கைன்றது ஒன்று வாழ்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும்ட்டு அது கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியுது. ஒரு ரொம்ப முக்கியமான டயலாக் இருக்கும், எனிஒன் கேன் பி பிரேவ், யூ ஜஸ்ட் நீட் சம்மன் டு பி பிரேவ் ஃபார். இப்போ முக்கியமாக இதில் இந்த புக்லேயும் சரி படத்துலேயும் சரி ஒரு ஐடியா ரொம்ப சிமிலராக இருக்கும். என்னென்னா இவன் வந்து ஒரு ரிலக்டண்ட்டான ஒரு ஆள் தான். இவன் ரொம்ப விரும்பி ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ரொம்ப க்யூரியஸாக ஒன்றும் இந்த வேலைக்கு அவன் போகல. இது வேணான்னு இருக்கிற ஒருத்தவங்க தான் அந்த சுச்சுவேஷனில் போடுறாங்க. இது ஒரு யூஷுவல் ஹீரோ ட்ரோப்பு தான். இது நிறைய படங்களில் இருக்கும். எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லடான்ற ஒருத்தவங்க தூக்கி உள்ளே போட்டு அதனால் ஒரு ட்ராமா வருது இருக்குல்ல, அப்படி தான் இருக்குது. பட் என்னால் இது முடியாதுன்னு அவன் நினைக்கிறான்ல, அங்கே தான் இந்த ஃபிலாசபி வந்து எல்லாருக்குமான ஒரு ஃபிலாசபியாக செட் ஆகி இந்த படத்தில் இருக்கிற இமோஷனும் ஒரு யூனிவர்சலான எமோஷனாக எப்போ வருதுன்னா, இப்போ அவருக்கு பாருங்கள், நம்மள மாதிரி தானே ஆகணும், ஏதோ ஒரு பாயிண்டில் மற்றவங்களுக்காக அவன் சில முடிவுகள் எடுக்கிறான்ல, கரெக்டாக அவன் ராகியாக முடிவுகள் எடுக்கிறான். இங்கே நம்ம சாதாரண வாழ்க்கையிலையுமே நீங்களுமே மற்றவங்களுக்காக ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருக்கலாம், அவங்களும் அதை எடுத்துருக்கலாம், நானும் அதை எடுத்துருக்கலாம். இப்போ மற்றவங்களுக்காக நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரியான இமோஷன்ஸ் அந்த மாதிரியான ஃபிலாசபிஸ் தான் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருந்தாலும் அதை வந்து யூனிவர்சலாக நமக்கும் ரிலேட்டபிளாக எல்லா வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ரிலேட்டபிளாக மாற்றுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ புக்கு படிக்கும்போது எனக்கு என்ன ரொம்ப இன்னும் ஆச்சரியமாக இருந்ததுன்னா, சம்டைம்ஸ் புக்கில் நிறைய விஷயங்கள் ஈஸியாக எழுதிடலாம், இமேஜினேட்டிவாக எழுதிடலாம். ஏன்னா புக்கு படிக்கும்போது இப்போ அந்த ராக்கியோட வாய்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து மியூசிக்கல் நோட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி வேணால் இமேஜின் பண்ணிக்கலாம். நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒன்று, நான் படிக்கும்போது எனக்கு இப்படி இமேஜின் பண்ணிக்கலாம். ஆனால் படமாக பண்ணும்போது அந்த வாய்ஸை கரெக்டாக பிடிக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சு தான். அதை கரெக்டாக ஒரு இமேஜை டிசைன் பண்ணி ராக்கியை உங்களுக்கு ப்ரெசென்டபுளாக காமிக்கிறதுன்றது ஒரு சேலஞ்சு தான். ஆஃப் ஆல் த திங்ஸ் ஐ டீச் மை ஸ்டூடெண்ட்ஸ், நியூமெரிக்கல் பேசஸ் ஆர் தி ஹார்டஸ்ட் டு மேக் them truly understand. There's nothing special about the number 10. We have 10 unique digits because we have 10 fingers. கரெக்ட்ல? ஆனால் ராக்கிக்கு 10 விரல் கிடையாது. அப்போது இது எவ்வளோ ஒரு சின்ன க்யூட்டான ஒரு பிரச்சனை கம்யூனிகேஷனில், ராக்கிக்கும் கிரேஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை. இதை வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் இதை இவ்வளோ டீட்டெயிலாக போக முடியாது. இதுலேருந்து ஒரு சின்ன கோர் மட்டும் தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். இப்போ இவங்க 2 பேரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கன்றது வந்து பயங்கர டீட்டெயிலாக இதில் எழுதியிருப்பாங்க. எரிடியன் அவங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எப்படி இருக்குது, நம்மளுடைய நம்பர் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குது, இவங்க 2 பேரும் எப்படி, இப்போ எனக்கு 10 விரல் இருக்குது, நான் 1 10 வரைக்கும் நம்பர் வச்சுக்கிட்டேன். ஆனால் ராக்கிக்கு 10 விரல் கிடையாது, 6 தான் அப்படின்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல. ராக்கிஸ் ஹாவ் 3 fingers per hand and I guess they only like to use 2 hands when counting. They probably keep the other 3 feet hands on the ground to stay steady. கரெக்டா? இப்போ நம்ம வந்து காலில் நிற்கிறோம், அதால் ஸோ தே ஹாவ் 6 fingers to work with. இவ்வளோ தான். இப்போ நமக்கு 10 மாதிரி அவங்களுக்கு 6 தான் இருக்குன்றதை இவங்க ஃபிகர் அவுட் பண்ணுறாங்களே. இப்போ இவ்வளோ காமிக்கிறதுக்கு வந்து நம்பர் சிஸ்டம்ஸ்க்கு மட்டும் இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு படத்தில் டைம் கிடையாது. ஸோ இந்த பேசிக்காக சின்ன கேப் இருக்குன்றதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ப்ளே பண்ணியிருப்பாங்க. புக்கில் வந்து 1 month அங்கே அந்த இன்ட்ராக்ஷன் அந்த இது நடக்கிற மாதிரியும் மூவியில் 2 weeksன்ற மாதிரி ஆமாம் அதை ஷார்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி புக்கில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ புக்கு படிக்கும்போது நமக்கு வந்து இப்போ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குல்ல, இது வந்து நம்ம இமேஜின் பண்ணும்போது தெரில. நான் படம் பார்க்காம இமேஜின் பண்ணியிருந்தேன்னா அந்த ராக்கிக்கு நான் என்ன உருவம் கொடுத்துருப்பேன்னு எனக்கு தெரியல. சில பேர் அது நல்லதுன்னு நினைப்பாங்க. ஆனால் என்ன மாதிரி ஒரு லேசியாஸ் ரீடருக்கு படம் பார்த்துட்டு புக்கு படிக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா
என்னால் அந்த ராக்கிக்கு வந்து ஒரு உருவம் ஆல்ரெடி எனக்கு இப்போ இருக்குது, ராக்கிக்கு ஒரு வாய்ஸ் இப்போ எனக்கு இருக்குது. அதனால் என்னால் இன்னும் கூட கொஞ்சம் வேகமாக படிக்க முடிஞ்சுது. அவன் சொல்கிறான் ஃபஸ்ட் எடுத்து அவன் கோமாலேருந்து எந்திரிப்பான்ல, சேம் ஓப்பனிங் தான் புக்லேயுமே. ஓகே. ஐ எம் லையிங் டவுன், ஐ எம் ஆன் சம்திங் சாஃப்ட், அ பெட், ஐ திங்க் மை ஐஸ் ஆர் க்ளோஸ்ட், தட்ஸ் நாட் ஸோ பேட், ஆல் ஐ ஹாவ் டு டூ இஸ் ஓப்பன் தெம், ஐ ட்ரை பட் நத்திங் ஹேப்பன்ஸ். இப்போ எனக்கு வந்து இது என்னோடய எவ்ரிடே மார்னிங் எனக்கு இப்படி தான் இருக்கும். ஐ ட்ரை பட் நத்திங் ஹேப்பன்ஸ், அந்த ஜோனில் தான் எனக்கு இருந்துச்சு. பட் இந்த இமோஷனை சினிமாவில் ஈஸியாக சொல்லிடலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, இந்த நம்பர்ஸ் கம்யூனிகேஷன் கேப்பு, அவங்க பெர்ஸ்பெக்டிவ், அதை வந்து புக்கில் ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் ஒருத்தன் கோமாவில் இருக்கான், அவனோட மைண்ட் வாய்ஸ் நம்ம படிக்கிறோம். கரெக்டா? ஒருத்தன் கோமாவில் இருக்கான், ஆமாம், விஷுவலாக அவங்களுக்கு ஈஸியாக காமிச்சிட முடியும். ஒருத்தன் கோமாவில் இருக்கான், அவன் மைண்ட் வாய்ஸ் இதுன்றது வந்து வாய்ஸ் ஓவரில் கூட நீங்கள் போட்டுடலாம், ஈஸியாக காமிச்சிடலாம். ஆனால் புக்கில் அதை நமக்கு வந்து பொறுமையாக அப்படி ஃபீட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், இப்போ நான் தான் பேசுகிறேன், ஆனால் நான் கோமாவில் இருக்கேன், இதை சொன்னால் நல்லா இருக்காது. கரெக்ட்ல? இந்த வாய்ஸ் ஓவரில் இது வேலைக்கே ஆகாது. உங்களுக்கு புரியுதா? புக்கில் என்ன வாய்ஸ் ஓவர் கிடையாது. சிம்பிளாக நம்ம மார்னிங் எழுதுறோன்னா சிம்பிளாக எழுதுறது மூவியில் விஷுவல் கண்டிப்பாக, பட் நம்மளே அந்த எழுதுறப்ப ஒரு மாதிரி அந்த நிறைய விஷயங்களோட தான் நம்ம எழுவுமே. ஒரு தாட்ஸ் வந்து எழுவோம், திடீர்னு வந்து மோட்டிவேஷன் எழுவோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா லேசியாக எழுவோம். அந்த ஒரு மார்னிங் ஒரு மைண்டுக்குள்ள ஓடிட்டே தான் நம்ம எழுவோம் டெய்லி. ஸோ லைக் தட். இப்போ என்னென்னா அவனோட இயலாமை இருக்குல்ல, டேய் நான் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் எந்திரிக்க முடியல, நான் எதுலேயோ படுத்திருக்கேன், ஆனால் நான் எதில் படுத்திருக்கேன்னு தெரியல, நான் கோமாவில் இருக்கணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறது இருக்குல்ல. எனக்கு வந்து படம் பார்த்துருந்தாலுமே கூட எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு புக்கு படிக்கும்போது. நான் சொன்னல, வந்து ஒரு ரிலக்டண்ட்டான ஒரு ஆள் தான் இவன், விரும்பி இந்த வேலைக்கு போல, இவன் வேணான்னு தான் சொல்கிறான். அண்ட் ஹியூமர் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க புக்கில், சூப்பராக இருந்தது. இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க எல்லா வாலண்டியர்ஸ்க்கும், ஓகேவா? அதில் வந்து கிரேஸுக்கு அதை ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. கிரேஸ், யூஆர் அப் நெக்ஸ்ட். ஒய்? ஐ ஆஸ்ட், ஐ எம் நாட் வாலண்டியரிங் அப்படின்னு இவன் சொல்கிறான். அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, டு செட் அன் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ஈவன் டான்ஜென்ஷியலி ரிலேட்டட் டு கெட் டெஸ்டட். இவங்கிட்ட இன்னும் அவங்க சொல்லலை ஒன்றை தான் தூக்கி நாங்கள் உள்ளே போட போகிறோம் அப்படின்னு சொல்லலை. அவங்க சொன்னாங்க, ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ஈவன் டான்ஜென்ஷியலி ரிலேட்டட் டு கெட் டெஸ்டட். அதனால் நீயும் டெஸ்ட் எடுத்துக்கோ. ஆஸ்ட்ரோனட்ஸ் ஆர் அ ரேர் breed and only 1 in 7,000 of them will be coma resistant. We might not have enough qualified candidates. We need to be ready to expand the pool. அப்படின்னா அவங்க விளக்குறாங்க. இவன் சொல்கிறான், இட்ஸ் அ சூசைட் மிஷன். இட்ஸ் நாட் லைக் வில் ஹாவ் அ லைன் ஆஃப் பீப்புள் சேயிங், ஓ மீ ப்ளீஸ் 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 பிக் மீ அப்படின்னு யாருமே இங்கே வந்து வாலண்டியர் பண்ண போகிறதில்ல. இது ஒரு சூசைட் மிஷன்ரா, எப்படா இவ்வளோ பேர் வருவாங்க ஃபஸ்ட்டு, nobody is going to volunteer இவன் சொல்கிறான். Actually we do have that, Strat said. We have already had tens of thousands of volunteers, all with complete understanding that it's a one-way trip. அப்போ தான் எனக்கு ஹிட் ஆகுது. இவன் சொல்கிறான், wow, I said, how many of them are insane or suicidal? உடனே probably a lot, but there are hundreds of experienced astronauts on the list too. Astronauts are brave people willing to risk their life for science. Many of them are willing to give their life for humanity. I admire them. இப்போது நான் அக்டோபர் ஸ்கை பார்க்கும்போது எனக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் ஆச்சுன்னு நான் சொன்னேன்ல. எனக்கு இப்போ இந்த புக்கு படிக்கும்போது மறுபடியும் அதான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்பேஸுக்கு போயிட்டு வரதுன்றது ஒரு சூசைட் மிஷன் தான். இந்த மிஷன் இல்லை பொதுவாகவே. ஏன்னா நம்ம நிறைய மிஷன்ஸ் ஃபெயில் ஆகிறத பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் பக்கத்தில் லேண்ட் ஆகிற டைமில் வந்து அது ஃபெயில் ஆகிறதுலாம் நம்ம ஸ்பேஸுக்குள்ள வந்து சேஃபாக இருப்பாங்க. இங்கேருந்து இது பூமி அந்த அட்மாஸ்பியர்லேருந்து வெளியே போது உள்ள வர அந்த என்ட்ரி எக்ஸிட்டில் தான் ரிஸ்க்கு. ஸோ இந்த ட்ராவலில் வந்து பயங்கர ரிஸ்க் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஆஸ்ட்ரோனட்ஸை வந்து ஒரு ஃபேன்சியான வேலை பார்க்குறவங்களாம் நம்ம சின்ன வயசில் நினச்சிருக்கலாம். பட் சில விஷயங்கள் படிக்கும்போது, சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ஒரு ரிமைண்டர் வருது, இல்லை அது வந்து பயங்கர ரிஸ்கியான ஒரு வேலை, ஸ்டில் அதை ஏன் ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அவங்க மேலே ஒரு சின்ன
அடிஷ்னல் ரெஸ்பெக்ட் வருது. நமக்கு இருக்கக்கூடிய நிறைய நாலேஜுக்கு அவங்க ஒரு காரணம்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஒரு முக்கியமான காரணம். அவங்க லைஃபே பணைய வச்சு நமக்கு அந்த விஷயங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்றது இருக்குல்ல, அது எனக்கு இந்த புக்கு படிக்கும்போது இந்த எக்ஸ்சேஞ்சில் மறுபடி ஞாபகம் வந்துச்சு. ஸோ நான் அடுத்தது இந்த புக்கை பற்றி பேசுகிறோம், இந்த படத்தை பற்றி பேசுகிறோம், இதெல்லாம் தாண்டி அடுத்து எனக்கு என்ன பேசணுன்னு இருந்துச்சு அப்படின்னா, சின்ன வயசில் ஸ்கை, ஸ்பேஸ் ரிசர்ச், ஆஸ்ட்ரோநாட்ஸ் இதை பற்றின மெமரிஸ் என்ன, விருப்பங்கள் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரியான ஆஸ்பிரேஷன்ஸ்லாம் இருந்துச்சு, என்ன மாதிரி ட்ரீம்ஸ்லாம் இருந்துச்சு இது சார்ந்து? ஸ்ரீஹரிகோட்டாவில் இது ராக்கெட் டேக் ஆஃப் ஆச்சுன்னா எங்கள் கிரவுண்ட்லேருந்து பார்த்தா தெரியும். ஓ, இப்பயும் இருக்கலாம் மேபி, அப்போது கிளியராக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஏதோ 7th 8th படிக்கும்போது இது மாதிரி இருக்குது, வீட்டிலலாம் தூர்தர்ஷனில் லைவ் ஏதோ பண்ணுறாங்க ஏதோ சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஸ்கூலில் இருக்கோம். ஒரு சின்ன க்யூரியாசிட்டியில் ஸ்கூலில் போயிட்டு இந்நேரம் விட்டுருப்பாங்களாடா அப்படின்னு பேசினே இருக்கும். பார்த்தா ஒரு அந்த ஜெட்டு போகுதுன்னு நினச்சோம். அப்புறம் தான் சயின்ஸ் மிஸ் வந்து சொன்னாங்க, டேய் அதான்டா ராக்கெட்டு, இங்கேருந்தே பார்த்துக்கங்கடா அப்படின்னாங்க. ஸோ இங்கேருந்து எங்கேயோ பார்க்குறோம், அது எங்கேயோ போகுது. அந்த ஒரு க்யூரியாசிட்டியில் தான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்பேஸுக்கு ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஓப்பன் அப் ஆகும்போது, ஸோ இன்னும் நிறைய யோசிக்கிற மாதிரி. இப்போ நான் ரொம்ப மெச்சூராக சொல்கிறேன், அப்போ அப்படி யோசிச்சிருக்க மாட்டேன். ஒரு எக்ஸைட்மெண்ட். எக்ஸைட் ஆகிருப்போம். இதெல்லாம் இல்லைன்னா இங்கேருந்து திருவான்மையூர்லேருந்து அடையார் போய் கனகதுரம் தேட்டரில் படம் பார்க்குறது எனக்கு பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். அப்போ ஒருத்தர் வந்து ஸ்பேஸ் போகிறதுக்கு ஒரு இது இருக்குது, நம்ம அது கண்ணால் பார்க்கும்போது அது கொஞ்சம் ஏதோ ஒரு இதை வந்து இது உடச்சிட்டு வெளியே வர மாதிரி நம்மளோட இமேஜினேஷனோ ஏதோ ஒன்று தாட்ஸோ ஏதோ அது ஒரு அந்த ஆக்சுவலாக கரெக்ட் இல்லை. ஃபஸ்ட்டு அப்படி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்மளோட இமேஜினேஷனுக்குன்னு ஒரு லெவல் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம கன்சியூம் பண்ண இமேஜஸ், இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு இப்படி ஒரு புது இன்ஃபர்மேஷன் வரும்போது உடச்சி இமேஜினேஷனே பெருசாகுது. நான் மேக்ஸிமம் இந்த புக்ஸ் ரிலேட்டடாக தான் பார்த்தேன். ஸ்கூல் புக்ஸில் இந்த சந்திராயன் ரிலேட்டடாக அந்த நம்ம அப்புறம் வில்லியம்ஸ் அவங்க போனது, அப்புறம் அப்துல் கலாம் சார் அதை ரிலேட்டடாக தான் படிச்சிருக்கேன். பட் நான் பெருசாக பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் காலேஜ் வரும்போது நான் எம்ஐடியில் தான் படித்தேன். ஸோ அங்கே ஏரோநாட்டிக்கல் ஃபுல்லாக அப்துல் கலாம் சார் அவரோட தான். எனக்கு அப்போ தான் வந்து ஓகே இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கா ரிசர்ச்சு, அதுக்குன்னு தனியாக நான் இதெல்லாம் சயின்டிஸ்ட்றது ஸோ சம்திங் அது ஒரு தனி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன். ஏதோ ஒரு உலகத்தில் அது ஒரு தனி உலகம், நமக்கு அதெல்லாம் அது பெருசாக அப்படிலாம் போகிறதுக்கு எப்படின்னு தெரியல. அது ஏதோ பெரிய கோர்ஸ் படிக்கணுன்ற மாதிரிலாம் இருக்கும், பைலட்டு அந்த ஒரு தனி இது போல. பட் அவங்களும் நம்ம மாதிரி இங்கே சாதா படித்து இப்படி தான் போயிருக்காங்கன்றது எனக்கு அப்போ காலேஜ் வந்து விளையாடுறது தெரியும். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் அந்த சந்திராயன் ரிலேட்டடாக வந்து லான்ச் ஆகிறப்பட்டு நம்ம லைவாக பார்த்து இது பண்ணதான். அப்புறம் என் கூட இருந்த கொலீக்ஸ் எல்லாமே நிறைய பேர் இப்போ வந்து அது இஸ்ரோலாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏரோநாட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் கூட இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் பொறுத்து இல்லை. ஆமாம். பட் ஜென்ரலாக உங்களுக்கு ஜென்ரலாக ஸ்பேஸு, ஸ்கை, எனக்கு ஸ்கைனாலே ஒரு ஆச்சரியம் தானே. ஆமாம், எல்லாருக்குமே அப்படி இருந்திருக்கும்ல. நம்ம இதில் அது பேர் என்ன, சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ்லாம் நம்ம வந்து ஏதாவது கலர் ஷீட் வச்சு பார்த்துட்டு இருந்திருப்போம். அது ஆக்சுவலாக சீரியஸாக அது வந்து நீ சொல்ல ஒரு இமேஜினேஷன் தான். ஸோ அந்த சோசியல் சயின்ஸ் தான் அப்போலாம் வந்து நம்ம 6th to வந்து அதெல்லாம் அந்த டாப்பிக்கெல்லாம் வரும். ஸோ அவங்க வந்து இந்த சோலார் ரிலேட்டடாக வந்து நிறைய சொல்கிறப்ப அது ஒரு இமேஜினேஷன் தான். இப்படியெல்லாம் இருக்கா, பூமிக்குள்ளே இவ்வளோ உள்ளெல்லாம் நிறையா இருக்கா, இதுக்கு மேலே வந்து அந்த விண்மீன்லாம் இப்படியெல்லாம் இருக்கா, அது ஒரு விண்மீன் கல்லாம் இப்படி வருமா, அதெல்லாம் ஒரு இமேஜினேஷன். அந்த புக்ஸை சின்னதாக ஃபோட்டோஸ் போட்டிருப்போம், அதை வச்சு நம்ம ஒரு இமேஜினேஷன் இருப்போம். சின்ன வயசில் வந்து நானும் அதே கேட்டகரிலாம் வரேன். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு 4th 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து பெருசானதுக்கப்புறம் என்ன ஆகணும்னு இருந்துச்சுன்னா, ஐ திங்க் 6th வரைக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ்ட்ரோனாட் ஆகணும் அப்படின்றது நானும் எழுதியிருக்கேன். அது ஆக்சுவலி ஸ்கூல் நிறைய பேர் கேட்டால் நிறைய பேர் வந்து அது ஆஸ்ட்ரோனாட்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஏன்னா சின்ன வயசில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ப்ரொஃபஷனல் எக்ஸ்போஷரும் இருக்காது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கூலான விஷயம் அப்படின்னா ஆஸ்ட்ரோனாட் ஒன்று, இல்லாட்டி சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. சயின்டிஸ்ட்னா என்னன்னு கூட தெரியாது. எல்லாரும் சயின்டிஸ்ட்னா அந்த டெக்ஸ்டர்ஸ் லேபரேட்டரி பார்த்துட்டு கோட்டு போட்டுட்டு கெமிக்கல் ஊற்றுறது அப்படின்றதெல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஐ திங்க் நம்மளோட நிறைய எல்லாமே கார்ட்டூன்ஸ் இதுலேருந்து ஷேப் ஆகிறது தான் நினைக்கிறேன். அது சயின்டிஸ்ட் இல்லாட்டி ஆஸ்ட்ரோனாட் இந்த லெவலில் தான் சொல்லிட்டு இருப்போம். நானும் அதை சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் கார்ட்டூன்ஸ்லாம் நிறைய என்னோட எக்ஸ்போஷர் ஆஃப் ஸ்கை வந்து நான் நேரில் மேலே பார்த்தது தாண்டி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளோட இமேஜினேஷன் தாண்டி வரது வந்து இந்த கார்ட்டூனில் பார்க்கும்போது நிறையா அப்போ இருக்க கார்ட்டூன் சென்ச்சுரியன்ஸ், ஸ்பேஸ் கோஸ்ட், இதெல்லாம் வந்து அந்த ஸ்பேஸில் சில அந்த ஃபைட்லாம் நடக்கும்போது வந்து காமிச்சிட்டு இருப்பாங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்ம எர்த்தை விட்டு வெளில போனால் இவ்வளோ கூலாக இருக்கும் போல இருக்குது அப்படின்ற லெவலில் நினச்சி அதனால ஒரு ஆஸ்பிரேஷன் டிரைவ் ஆகிருக்கும்ல. பட் அது வளர வளர வந்து நமக்கு மெச்சூரிட்டி வரப்போது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் லெஸ் கூல் ஆகிடும்னு நினைக்கிறேன். அந்த அந்த ஆஸ்பிரேஷன்ஸ்லாம் விட்டுறோம். ஆக்சுவலி
அப்பப்போ யோசிப்பேன். இப்போ கூட நீங்கள் வந்து வெளில போயிட்டு நைட் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நைட் எஸ்பெஷலி நீங்கள் வந்து வானத்தை பார்த்து மற்ற ஸ்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய யூனிவர்ஸில் நம்ம வந்து ஒரு இன்கான்சிக்வென்ஷியல் நினச்சா நம்ம இவ்வளோலாம் பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே, என்ன கடைசியில் என்ன அப்படின்ற மாதிரி தோணும். பட் கார்ட்டூன் சொன்னீங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இமேஜ் இருக்குது. கார்ட்டூன்ஸ்லாம் யாராவது வெடிச்சு பறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே போய் ஸ்டார் ஆயிடுவாங்க. மேலே போயிட்டு ஸ்டார் ஆகிடுவாங்க. எனக்கு சின்ன வயசுல நான் என் தம்பிங்கெல்லாம் கார்ட்டூன் பார்த்துட்டு அப்படி தானே பேசிப்போம். ஜஸ்டிஸ் லீக்லாம் வரும்போது நான் சூப்பர்மேன் எடுத்துக்கிறேன், நீ ஸ்பைடர்மேன் எடுத்துக்கோ, இந்த மாதிரி தானே பேசிகிட்டு இருப்போம். அப்போ வந்து வெளில வந்தால் ஸ்டார்ஸ்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மேலே போய் பறந்து ஸ்டார்ஸ் ஆகிடுச்சுலாம் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அண்ட் எல்லாருக்குமே ஆஸ்ட்ரோநாட் அப்படின்னா ஒரு ஒரு கிளாஸ் பவுல் மாதிரி ஒன்று மண்டையில் மாட்டிக்கிட்டு ஆஸ்ட்ரோநாட். ஸோ அதுக்கு மேலே நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபேசினேஷன் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து வானம் எங்கேயோ இருந்திருக்கு. வானத்தை நோக்கியே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேசினேஷன் இருந்திருக்கு. வானத்துலேருந்து என்ன வந்தாலும் அதை கடவுளாக பார்க்குற ஒரு நாகரிகத்துலேருந்து தான் நம்மலாம் வந்திருக்கோம். வானத்துலேருந்து என்ன வந்தாலும் அதை ஒரு பயத்தோட, அது ஒரு பக்தியோடு பார்க்குற, கொஞ்சம் தள்ளி நின்னே பார்க்குற ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஜென்ரேஷ்னல் நாலேஜ் நாலேஜ் ஃபியரே நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. உங்களுக்கு ஆஸ்ட்ரோநாட் ஆகணும்னு தோணியிருக்கா? தோணுது இல்லை அந்த மாதிரி. ஆனால் என்னென்னா அந்த ஷூட்டில் போட்டு பார்க்கணும், பறக்கணும், எல்லாம் அந்த ஆசைலாம் இருந்திருக்கு சின்ன வயசில். அந்த கிராவிட்டி இல்லாமல் பறக்கணும் அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கும், எனக்கும் இருந்திருக்கு. அதே மாதிரி நானும் அந்த ஸ்டாரு எனக்கு ஃபுல் மூணு அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு பிடிக்கும். எனக்கும் இப்படி உலகம் முழுக்க பறக்கிறது, ஸ்பேஸ், நிலாவுக்கு போகிறது, இதை சுற்றி நிறைய கதைகள் இருந்துக்கிட்டே இருக்கும்போது மனுஷன் என்னமோ ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டில் பல மெஷின்லாம் கண்டுபிடிச்சி, ராக்கெட்லாம் கண்டுபிடிச்சி நிலாவுக்கே போயிட்டு வந்துட்டோம்ல. அது வந்து அது ஆக்சுவலாகவே ஒரு பயங்கரமான அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதை வச்சு நல்லது பண்ணுறோமா இல்லைன்றதெல்லாம் அடுத்து. ட்விங்கிள் ஆகாமல் இருக்கிறது வந்து பிளானட்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல படிச்சுட்டு போனோம். ஸோ ஐ திங்க் எனக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரம் தென் ஆன் ஸ்டார்ஸ் மேலே இருந்தால் ட்விங்கிள் ஆகுன்ற ஒரு தாட்லேருந்து எது ட்விங்கிள் ஆகலை, அப்போ இது என்ன பிளானட் அப்படின்ற ஒரு அடிஷ்னல் க்யூரியாசிட்டி நமக்கு வருது. அப்புறம் ஸ்டார்ஸை வந்து சும்மா ரேண்டமாக பார்க்காம கான்ஸ்டலேஷன்ஸாக நம்ம பார்க்குறது, இப்படி சும்மா வானத்தை பார்க்குறத சுற்றி நம்ம எல்லாருக்குமே நிறைய மெமரிஸும் கதைகளும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய சைல்ட்ஹுட் ஸ்டார்ஸ் ஸ்பேஸ் கதைகள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து நான் வந்து ரேண்டமாக கூலிங் கிளாஸ் வச்சுலாம் இது பார்த்துருக்கேன். இந்த சோலார் எக்லிப்ஸ் லூனார் எக்லிப்ஸ் வெறும் கண்ணில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு கடை இருக்குது. அப்போல்லாம் விசிஆர் கடை இருக்கும், வீடியோ ஷாப்ஸ். அங்கே அந்த இது கண்டமானது அதெல்லாம் தூக்கி போடும்போது அந்த டேப் எடுத்துன்னு வரும். சோலார் எக்லிப்ஸ்ன்ட்டு இல்லை, நார்மலாகவே சன்னை டைரெக்டாக பார்க்க முடியாது, நம்ம அதை வச்சு பார்ப்போம். அது ஒரு வாட்டி வந்து இங்கே பிளானட்டோரியத்துக்கு போனால் பார்க்கலாம் எக்லிப்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது யாரும் கூட்டின்னு போகல. எங்கள் அப்பாலாம் அதெல்லாம் டைம் இல்லைன்ட்டார், ஸ்கூலுக்கு போன்ட்டார். நம்ம போயிட்டு அந்த ஃபிலிம் ஒன்று பாக்கெட்டில் வச்சுட்டு, ஏன்னா ஏதோ இதில் நியூஸோ இதுலேயே காட்டினாங்க, ஒரு இது வச்சு கலர் இதை வச்சு பார்க்குறாங்க. நம்மகிட்ட இருக்குடா அப்படின்ட்டு நம்ம சாதாரண சன்னே பார்த்துருக்கோம், எக்லிப்ஸ் பார்க்க முடியாதான்ட்டு எடுத்துன்னு போயிட்டு அழகாக எடுத்து பார்த்துட்டு சயின்ஸ் மிஸ் மண்டியில் தட்டி உள்ளே போய் உட்காரான்னு சொன்னது அது ஒரு மெமரி இருக்குது. பிளானட்டரியம் போயிருக்கீங்களா? பிளானட்டரியம் போனது இல்லையா நீங்கள்? அவசியம் போங்க. இதே ரோட்டில் தான் இருக்குது. இந்த மெயின் ரோடு இருக்குல்ல, இதே மெயின் ரோடு பிர்லா பிளானட்டரியம்னு ஒன்று இருக்குது. அவசியம் போய் பாருங்கள். அது எந்த வயசில் பார்த்தாலும் செம்மையாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன இருக்குங்க அது வந்து இப்போ நீங்கள் போயிருக்கீங்களா செம்பியன்? போகிறீங்க ஸ்கூலில் போயிருக்கீங்கல்ல, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. இப்போ சொல்லுவாங்க, செம்பியன் சொல்லுவாங்க. இல்லை ஆக்சுவலி எனக்கு உண்மையிலேயே பெருசாக ஞாபகம் இல்லை, ஸ்கூல் வழியாக போனது. ஆனால் பிளானட்டோரியம்ல வந்து அப்பப்போ கொஞ்சம் ஷோஸ்லாம் காமிப்பாங்க, அது பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து அங்கே வந்து டெலஸ்கோப் ஒன்று இருந்துச்சு, அதில் வழியாக இந்த தெரியும் அப்படின்னு சொல்லி காமிக்க பாருங்க அப்படின்னாங்க. நான் எதிர்பார்த்தது வந்து அந்த இந்த பிக்சர்லாம் பார்க்குறாங்க அவ்வளோ நல்லா தெரியும் போல இருக்கு அப்படின்னு நினச்சா, இதுதான் இதோ அது எனக்கு என்ன பிளான் சொன்னாங்க கூட தெரியல. தெரியுதா அப்படின்னா ரொம்பவுமே சின்னதாக தெரிஞ்சது. இதுதான் சரி, அது அந்த எனக்கு இமேஜினேஷன் இருந்தது வந்து நேரில் பார்க்கும்போது வந்து அவ்வளோ இல்லை நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் கோயிங் பேக் டு ப்ரீவியஸ் கொஸ்டின், இந்த ஸ்டார்ஸ் பற்றி நிறையா எனக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்களா இந்த ட்விங்கிள் ஆகாததெல்லாம் பிளானட்ஸ் அப்படின்ட்டு, எனக்கு இன்றைக்கி வரைக்குமே வந்து ஃபேசினேஷனாக இருக்கிறது வந்து சன் வந்து ஒரு ஸ்டார் அப்படின்றது வந்து
அது லாஜிக்கலாக தெரியுது. பட் எனக்கு வானத்தில் பார்க்கும் மற்ற ஸ்டார்ஸ் வேறு மாதிரி இருக்குது. சன்ன்றது வந்து நம்மளுக்கு சன் தானே அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அதுவே வந்து இன்னொரு இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தா அசோசியேட்டிவாக தான் இருக்குது அந்த அந்த இன்ஃபர்மேஷனே. அதுவும் இல்லாமல் இன்னொரு ரெவலேஷன் வந்து நீங்கள் ட்விங்கிள் ஆகுதுன்னு சொல்கிறீங்களா, அந்த லைட்லாம் நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கு இவ்வளோ டைம் ஆகுது. ஸோ அந்த லைட் வந்து அங்கே எமிட் ஆகி சில மெனி இயர்ஸ் லைக் thousands ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த லைட்டை வந்து சேருது. ஸோ பை த டைம் இட் ரீச்சஸ் ரைஸ் அண்ட் ட்விங்கிள்ஸ், அது எப்பயோ நடந்த ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் இப்போ நமக்கு தெரியுது அப்படின்றதே ஒரு பெரிய ரெவலேஷன். ஏன்னா நம்ம நினைக்கும் போது அங்கே இன்ஸ்டன்டாக ட்விங்கிள் ஆகுது நமக்கு தெரியுது அப்படின்னு நினைப்போம். பட் அது வந்து சேர்றதுக்கே வந்து டைம் ஆகுதுன்றது வந்து ஒரு இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன விஷயம்லாம் பட் யோசிச்சு பார்த்தா அவ்வளோ ஃபேசினேஷனான ஒரு ஆஸ்பெக்ட்ஸாக தோணுச்சு எனக்கு. அண்ட் அது பிங்க்ல ஆகிறதுக்கு காரணமும் அதுதானே. இவ்வளோ வருஷமா இவ்வளோ டிஸ்டன்ஸை கடந்து அது வரும்போது டஸ்ட் நிறைய டிஸ்டர்பன்ஸு, நிறைய அட்மாஸ்பியரிக் லேயர்ஸ் இதெல்லாம் கடந்து வரதுனால தான் அந்த லைட் வந்து ட்விங்கிள் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது. நான் முதல்ல பிளானட்டேரியம் போய் பார்த்தது வந்து என் கண்ணில் அப்படியே ஞாபகம் இருக்குது. நான் 2 ஷோ பார்த்தேன் பேக் டு பேக். இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா தெரில, இப்போ பெரியவங்களாம் விடுவாங்களான்னு எனக்கு தெரியல. எல்லாருமே போகலாமா? ஓகே, நீங்களும் போங்க. ரொம்ப ஸ்பேஸ் சோலார் சிஸ்டம் இருக்குல்ல, சோலார் சிஸ்டமை நாங்கள் ஸ்கூலில் படிக்கிறோங்க. சோலார் சிஸ்டமை வந்து ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கே பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. சன்னை சுற்றி இவ்வளோ பிளானட்ஸ்டா, இதில் வந்து நம்ம இத்தனாவது பிளானெட்டு அப்படின்லாம் பேசிட்டு ஒவ்வொரு பிளானெட்டு எப்படிலாம் சுற்றும், எவ்வளோ டைமில் சுற்றும், அதில் எத்தனை மூன் இருக்குது ஒரு பிளானெட்டுக்கு, இப்படிலாம் நம்ம பேசிட்டு ஃபோட்டோவாக பார்க்குறோம். அந்த ஃபோட்டோவை பார்த்ததை நம்ம என்ன பண்ணுவோம்னா கையால் வரைவோம். கையால் வரைஞ்சதை வந்து இன்னும் சில ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்பஸால் பெஞ்சில் வரைவாங்க. ஓகேவா, கார்வ் பண்ணுவோம். இது எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போது எங்கள் ஸ்கூல்லேருந்து சென்னைக்கு ஒரு ட்ரிப்பு, சென்னைக்கு வர்றது வந்து எங்கள் ஸ்கூல்லலாம் ஒரு பெரிய ட்ரிப்பு கணக்கு தான் ஆக்சுவலாக. அதுவே ஒரு வெக்கேஷன் அந்த மாதிரி. ஸோ ஸ்கூல் டூர் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தால் பிளானட்டேரியம் போகிறோம். பிளானட்டேரியமில் உள்ளே போய் உட்காந்தா ஒரு ஏசி ஹாலு, தியேட்டர் மாதிரி. ஆனால் ஸ்க்ரீன் வந்து மேலே இருக்கும். ஃபுல் சீலிங் வந்து ஸ்கை மாதிரி ஸ்க்ரீன் இருக்குது. உக்காந்தா ஃபஸ்ட்டு ஏசி தான் ஜில்லுன்னு இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அப்போல்லாம் எல்லா இடத்துலையும் ஏசி கிடையாது, அப்போல்லாம் கார்லாம் கிடையாது. அப்படியே கார் இருந்தாலும் அதில் ஏசி எல்லாத்தையும் இருக்குமான்னு தெரியாது. உட்காந்தா ஜில்லுன்னு ஏசி, குஷன் சீட்டு செமையாக இருந்துச்சு. லைட் ஆஃப் பண்ணுறாங்க, அப்படியே உள்ளே பேசிக்கிறோம். என்னடான்னு பேசிக்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்டுங்க பேச்சே இல்லைங்க. அப்படின்னு ஒரு சவுண்டு. ஏன்னா ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிட்டு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணாங்க. அந்த சோலார் சிஸ்டம் கண்ணு முன்னாடி இருந்துச்சு. செம சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையிலே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இப்போ தோணுது மறுபடியும் ஒரு தடவை போய் பார்க்கலான்னு. இல்லை, அந்த டைமில் அந்த ஏசி எஃபெக்ட்டுமே வந்து பயங்கரமாக தான் இருந்துச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி. அப்போல்லாம் அந்த ஏசின்றது அவ்வளோ காமன் கிடையாது. இல்லை, நம்ம ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அதை பார்த்துட்டோம்னா நல்லது. உங்களுக்கு குழந்தை இருக்காங்கன்னா கூட்டு போய் காமிங்க. சித்தி பசங்க இருந்தாலும் கூட்டு போய் காமிக்கலாம். தனியாகவும் போகலாம், பிரச்சனை இல்லை. தனியாகவும் போகலாம். நான் வந்து பிளானட்டேரியமில் தான் ஃபஸ்ட் டைம் 3D படம் பார்த்தேன். என்ன படம்? அங்கே ஏதோ ரேண்டம் 3Dக்குன்னு சில ஷோரீல்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் போயிருக்கீங்களா சென்ட்ராயன் பிளானட்டேரியம்? அவசியம் போங்க. இங்கேயே வச்சுக்கிட்டு நீங்கள் போகாமல் இருக்கீங்களா? இல்லை, போகலாம். நான் ஸ்கூல் படித்ததெல்லாம் சேலமில். எங்களுக்கு அந்த ஆடிட்டோரியம் ரூம்னு ஒன்று கூட்டிகிட்டு போயிட்டு அதிலே முடிச்சிட்டாங்க. எங்களுக்கு தனியாக இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகல. என்ன போட்டு காமிச்சாங்க ஆடிட்டோரியமில்? அதான் பிளான் எத்தனை தடி சுற்றுது, 3 இது அந்த மாதிரி தான் காமிச்சாங்க, தவிர தனியாக கூட்டிகிட்டு போகல. ஆனால் என்ன தெரியுமா விஷயம், எங்கள் ஸ்கூலில் ஆடிட்டோரியம் ஒன்று கிடையவே கிடையாது. உங்களுக்கு அதை காமிச்சாங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு தடவை தான் அதை காமிச்சாங்க. சொல்லுங்கள், அந்த கதை சொல்லுங்கள். நான் சொல்லிட்டேன், என் கதை சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பிளானட்டேரியம் போய் பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு மெமரி இல்லை. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் போயிருப்பேன் மேபி. அதை நீங்கள் சொன்னது தான், அது ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு அந்த சீட்டை அப்படி படுக்க வச்சு அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருந்தேன். எனக்கு ஏசி இதெல்லாம் மெமரியில் இல்லை. சீட் அப்படி படுத்து டேய் தூங்க சொல்கிறாங்களாடா அப்படின்னு நான் பக்கத்தில் ஒருத்தனு, இல்லைடா படம் போடுறாங்கடா அப்படின்ட்டு பேர் போடுறாங்க படம் போட போகிறாங்க. எனக்கு எதுவுமே சொல்லாமல் கொண்டு போயிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் போடுவாங்கடா பாருங்கடா அப்படின்ட்டாங்க. போய் பார்த்துட்டோம். எங்களுக்கு அந்த குஷன் அப்படி படுத்து பகல்லே தூங்க சொல்கிறாங்க டீச்சரு அப்படின்ற மாதிரி கமெண்ட்டு. அவர் அந்த இது போட்டோடனே இது நியூஸ் ரீல் போடுறாங்க அது மாதிரி நினச்சோம். ரொம்ப எக்ஸைட்டாக சொல்கிறேன், நான் அப்படி இருக்கிறத சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சம் போக தான் அது மூவ் ஆகிறது.
ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். சின்ன வயசில் அப்படி தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஆ நம்ம ஃபுல்லாக பார்க்க மாட்டோம். நம்ம சாதாரணமாக நம்ம பார்க்குற இந்த டோரு அந்த 2 இது ஃப்ரேமே கூட சின்ன பசங்களுக்கு அதை ஒண்டி தான் பார்ப்பாங்க. மேலே பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி தான் பார்த்துருந்தோம். அப்புறம் தான் ஏதோ மூவ் ஆகுது அப்படின்னும் போது இப்படி இப்படி பார்க்க ஆரம்பிச்சது தான் அப்புறம். கிரேட் மெமரி. அவசியம் எல்லாருமே ஒரு தடவையாவது வாழ்க்கையில் பிளானட்டரியம் போய் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அண்டு அது நம்ம ஊரில் சென்னையிலே இருக்கிறது வந்து சூப்பர் மேட்ரு. சென்னையில் இன்னொன்று இருக்குது, ஒரு ரிச்சுவல் இருக்குது தெரியும்ல, எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டு சண்டேன்னு நினைக்கிறேன். எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டு சண்டே டெலஸ்கோப் வச்சு அவங்க வந்து நிலாவும் இன்னொன்று ஜூபிட்டரா அப்படி ஏதோ ஒன்று காமிப்பாங்க. ஜூபிட்டர் ஈஸி. ஏதோ பிளான் பார்த்தா என்ன பிளான் பார்த்தா ஞாபகம் ஏதோ ஒன்று இல்லை. காமிப்பாங்க. ரொம்ப ஈஸியா பக்கத்துல தெரியும். எது வீனஸ். அப்போ ஏதோ ஒன்று காமிப்பாங்க, ஜூபிட்டரோ வீனஸோ. சாரி, வீனஸ் தான் நேக்கட் ஐடி பார்க்கலாம். நான் நார்மலா இப்ப நைட் அது நட்சத்திரம். அது நீங்கள் அந்த நட்சத்திரம் இது ட்விங்கிள் சொன்னீங்க. ஆகாது. அது வீனஸ் தான் என்னோட ஃபர்ஸ்ட். ஏன் எனக்கும் வீனஸ் தான். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் இல்லை, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வீனஸ் தான். எனக்கு அதுக்கப்புறம் எதுவும் தெரியாது. வீனஸ் பற்றி பேசினா இன்னும் நிறைய பேசலாம். அது மேபி அது ஒரு மூவியாக எதுனா எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன் வீனஸ்ல நிறைய எக்ஸைட்டான விஷயம்லாம் இருக்குது வீனஸில் ஒரு சைக்ளோன் இருக்குது. 300 இயர்ஸாக ரெட் டாட்டுன்ட்டு ஒரு சைக்ளோன் சுற்றினே இருக்குது வீனஸை. 300 இயர்ஸாக அந்த சைக்ளோனோட வித்து இருக்குல்ல, அது உள்ளே வந்து 1.25 பூமியை உள்ளே போடலாம். அவ்வளோ வித்து. அப்போது வீனஸ் எவ்வளோ பெருசுன்னு யோசிச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் 1300 பூமியை வந்து அது உள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோ பெருசு. ஆல்மோஸ்ட் இட்ஸ் அ ஸ்டார், லைக் ஃபெயில்டு ஸ்டாருன்னுவாங்க. அது அப்படியே அந்த ப்ராசஸ் போயிருந்ததுன்னா அது ஸ்டார் ஆயிருக்கும்னுவாங்க. அது மாதிரி இது. அது ஆனால் இப்போ பிளானட்டாக இருக்குது. வீனஸ் அதுக்கு பாருங்க, 95 born to be a star, forced to be a planet. 95 ப்ளஸ் மூன்ஸ் இருக்குது. அது கவுண்டிங். 95 லாஸ்ட்டாக சொன்னது, இன்னும் கவுண்ட் பண்ணினே இருக்காங்க. அவ்வளோ மூன்ஸ் இருக்குது. அதில் என்னென்னமோ சொல்லின்னு இருக்காங்க. இன்னொன்று, இந்த பாயிண்ட் நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் சொன்னீங்கல்ல, படம் ஸ்டார்டிங்கில் நான் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டேன், புரியல அப்படி நீங்கள் சொன்னீங்கல்ல. இப்போது நிறைய டைம் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது ஆர் முதல்ல புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, படிக்க ஆரம்பிப்போம், ஏதாவது ஒரு வார்த்தை நமக்கு புரியாது. அப்போ நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, டேய் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போல், என்னடா புரியல அப்படின்னு நினச்சிப்போம். ஸோ இப்போ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்ன? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, டிக்ஷனரியை பார்க்குறது. டிக்ஷனரியை பார்த்துட்டு இங்கே வர்றது. அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை. அது கொஞ்சம் டயரிங்காகவும் இருக்கும் நமக்கு. அதனால் ரொம்ப டயர்டாகுதே நமக்கு புக்கு படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிவ் அப் பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்கிலீஷ் படம் பார்க்குறதுமே கிவ் அப் பண்ணுவோம். எனக்கு அது புரியாதுடா அப்படின்னு கிவ் அப் பண்ணிடுவோம். அது ஏன் அப்படின்னா, அந்த ஒரு வார்த்தை புரியலன்னா, எனக்கு இந்த சென்டென்ஸ் புரியல, இந்த ஒரு லைன் புரியல அப்படின்னா எனக்கு எதுவுமே புரியாமல் போயிடும் அப்படின்ற ஒரு பதட்டம் தானே. கரெக்ட். இல்லை எஸ்பெஷலி இதை நான் ரொம்ப ரிலேட் பண்ணியிருப்பேன். நானே ஆக்சுவல் ஃபுல்லாக தமிழ் மீடியம் தான். நம்ம எவன் ஏதோ சீரிஸ் பார்க்கணுன்னா கூட இங்கிலீஷில் மேக்ஸிமம் புரியாது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நிறைய விஷயம் புரியாது. பட் அந்த கதையாக பார்க்குறப்போ ஓகே இந்த விஷயம் தான் சொல்ல வராங்கன்றது அது ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் சூப்பர் சீரிஸ் அது நான் ரிலேட் பண்ணிக்கிறேன். எனக்கு மூவியுமே அப்படி தான் இருந்துக்கு. அது எடுத்து அப்படியே எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் தெரிஞ்சாதான் நம்மளால ஒரு புக்கை படித்து புரிஞ்சுக்க முடியும்னு அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் சரி ஓகே நமக்கு இது புரியல அப்படின்னு அதை விட்டுட்டு ஒரு 2-3 பேராகிராஃப் படித்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 பேஜ் போனோன்னு வச்சுக்கோங்க, நமக்கே ஒரு மாதிரி புரிஞ்சிடும். ஓகே இங்கே தான் இந்த கதை நடக்குது, இதுதான் இவங்க பேசிக்கிறாங்க அப்படின்றத வந்து நமக்கு பேசிக்காக ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த லாங்குவேஜ் பேரியர் இருக்குல்ல, லாங்குவேஜ் பேரியரை விட பெரிய பேரியர் என்ன அப்படின்னா நம்மளோட பயம்தான் நான் நினைக்கிறேன். பயம்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு சின்ன பதட்டம் தான். ஒருவேளை நமக்கு புரியாமல் போயிருமோ. இப்போ சின்ன வயசுலலாம் இங்கிலீஷ் படம் ஒரு 4-5 பேர் ஆர் தியேட்டரெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். இங்கிலீஷ்லேயே தமிழ் டப்பிங்லாம் நான் பார்த்துருக்கேன். எல்லாரும் உட்காந்துலாம் பார்க்கும்போது ஒருவேளை நமக்கு மட்டும் புரியாமல் போயிருவோம். இது கரெக்டாக உங்களுக்கு புரியுதா? ஈவன் அது நிறைய ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நமக்கு மட்டும் தான் பிள்ளையா, அவங்களால டக்குனு புரிஞ்சிச்சோ புரியாது. இந்த படத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பிடிச்ச மொமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம அதை பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உங்கள்கிட்டேருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் மொமெண்ட்னா அது என்ன? மொமெண்ட்ஸுன்றது அதான் அந்த ராக்கி வந்து அவன் சொல்கிற அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கிரேஸ் வில் ராக்கி வில் அதை அந்த உன்னையும் காப்பாற்றுவேன், நானும் உன்னை கைவிட மாட்டேன், என் கூட வந்தவங்க தான் விட்டுட்டாங்க, என் கூட வந்தவங்க தான் நான் விட்டுட்டேன், அதே மாதிரி நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ் கிட்ட சொல்கிற அந்த விஷயம் டக்குன்னு புரிஞ்சுது. அப்புறம் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் ஈவன் பிளான்ட்டுக்கு வராமல், ஸோ அங்கேயே எர்த்துக்கு வராமல் அங்கேயே வந்து ஒரு இது ஈவன் அவன் போக சொல்லுவாங்க,
போகாமல் அவன் அங்கேயே இருக்குன்ற மாதிரி சடனாக அந்த அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஆமா. அந்த aliens. சேம் எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக அது ஒரு மாதிரி ஆமா அது ஆமாம் he wanted to turn என்னன்னா back. அந்த படத்தை தாண்டி அந்த ஹீரோ கேரக்டரே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நானே அப்படிதான்ற மாதிரி இருந்தது. யார்கிட்டயும் பேசாம நம்மளும் வந்து அப்படி போயிடலான்ற மாதிரி இருக்கும். ஆனா பாருங்க எதுக்கு இருக்கோன்னு தெரியாதுன்னு சொல்றீங்கல்ல, ஆனா அவன் அங்க போய் ராக்கியோட சீரியஸா அது குடும்பத்துக்குலாம் பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஆமா. ஆக்சுவலாக புக்கினுடைய கிளைமேக்ஸ் வந்து அதே தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தாட். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக புக்கு படிக்கும்போது ஸ்பேஸ்லேயே தான் இருக்கோம். ஓகே, ஸ்பேஸ்லேயே தான் இருக்கோம். பட் ஸ்பேஸ்லேயே நடக்கிற கதையாக இருந்தாலும் இது நம்ம கதை தான்றது இருக்குல்ல, எப்போ ஹிட் ஆகும் அப்படின்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் அவனுக்கு ஒரு தாட் வரும். ஹவு பேட் டிட் இட் கெட் பேக் ஆன் எர்த். அவன் யோசிக்கிறான், அவன் ரொம்ப வருஷம் இப்போ தள்ளி இருந்துட்டான். ஹவு பேட் டிட் இட் கெட் பேக் ஆன் எர்த். டிட் தே ஒர்க் டுகெதர் டு சர்வைவ் ஆர் டிட் மில்லியன்ஸ் டை இன் வார்ஸ் அண்ட் ஃபெமைன். இவ்வளோ வருஷம் நான் தள்ளி இருந்துட்டேன். இப்போ நான் என் வீட்டை பற்றி, அதாவது உலகத்தை பற்றி யோசிக்கும் போது அவனுக்கு என்ன தாட் வருதுன்னா, மனுஷங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சர்வைவ் பண்ண கற்றுக்கிட்டாங்களா, இல்லை இன்னும் அவங்க வந்து வாரில் பஞ்சத்தில் செத்துட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் அவன் த்ரோ பண்ணும்போது நமக்கு டக்குன்னு அடிச்சிருது. நம்ம இவ்வளோ நேரம் பீஸ்ஃபுல்லாக வேறு ஏதோ ஒரு உலகத்தில் அவுட்டர் ஸ்பேஸில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். கேரக்டர்ஸ் கூட சேர்ந்து நம்மளும் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் புக்கில் படிக்கும்போது. டக்குன்னு கட் பண்ணி இந்த ரியாலிட்டியை சேர்க்கும்போது தான் ஒரு ரைட்டிங்காக இது வந்து ஒரு பயங்கரமான ஒர்க்குன்னு எனக்கு ஹிட் ஆச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படி தான். 12 kids ரைஸ் தேர் கிளாஸ் அப்படி தான் அதில் முடியும். சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிகேட் பண்ணுற சீன். அவன் வந்து ஃபஸ்ட்டு அவனுக்காக லாங்குவேஜே புரியாது. அவன் ஒரு கை தம்பிள் காட்டும், அதுவும் மாற்றி புரிஞ்சுக்கிற விஷயம். அவன் அது கம்யூனிகேட் பண்ணுற விஷயம் வந்து அது ஒரு காமெடியாக நல்லா இருந்தது. ஸோ அது ஆப்போசிட் வந்து அந்த ஏலியன் இது பண்ணுறது. செகண்டாக ரொம்ப எமோஷனல் அதை பார்த்தீங்கன்னா அது கண்ணாடிக்குள்ளேருந்து உடஞ்சி வந்து அவனை காப்பாற்றிட்டு கண்ணாடிக்குள்ளே போகல. ஸோ அது வந்து ஈவன் அது வெளியே வந்தால் வந்து இறந்துரும்னு ஒரு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் வந்து ஒரு இது பண்ண மாதிரி இருக்குது கரெக்டாக. ஃபேவரட்னு தெரியல, அந்த ஃப்ளோவில் எல்லாமே நல்லா இருந்தது. பர்டிகுலராக சொல்லணுன்னா பிளிப் டிடெக்டட் பிளிப் பிஏ சம்திங், அதான் அந்த ஏலியன் ஷிப் வந்திருக்குன்றத போய் முன்னாடி போய் நிற்பார். உடனே அதுவும் வந்து அப்படியே ஷேடோயிங் பண்ணும். ஆமாம், அப்புறம் என்னன்னு பயப்படுவார். அந்த பார்ட் வந்து எனக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப இதாக இருந்தது. என்னன்னா ஒன்றுமே இல்லை, அங்கே எதுவும் யாருமே இல்லை. நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம்ல, நான் கொஞ்சம் இதுவாக சொல்கிறேன், நம்ம பாத்ரூமில் ஃப்ரீயாக இருக்கும், திடீர்னு யாரோ உள்ளே வந்துட்டாங்கன்னா எப்படி இருப்போம், அது மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுவான் அவன் கிரேஸ். என்னடா அது எவனும் இல்லைன்னு நினச்சா யார் அது அப்படின்ற மாதிரி ஸ்பேஸில் அப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருப்பான் இத்தனை லைட் இயர், அதான் 11.5 years என்னமோ ஆகும் லைட் இயர்ஸ்ன்ட்டு, அவ்வளோ தள்ளி இருக்கும், யாரும் இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது திடீர்னு யாரும் வரும்போது ஃபஸ்ட்டு க்யூரியஸ் ஆவான், அப்புறம் பயப்படுவான். அந்த வேரியேஷன் நிறையா இருக்கும். அது ஒரு க்யூட்டாக வேறு காட்டுவாங்க, ஷேடோ பண்ணி அப்படி வந்து அப்படி போய் அப்படி ஜெர்க் பண்ணி பண்ணுவார், அதுவும் ஜெர்க் பண்ணிட்டு அப்படி வந்து நிற்கும். அந்த சீன் க்யூட்டாக நல்லா இருந்தது. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் மூட் செட்டிங்க படமாக பார்க்கும்போது. ஏன்னா அவன் உலகத்துக்கு வெளியில் இருக்கான் கரெக்டாக, அப்போ இருக்கிறதுலே தன்னந்தனியாக அவன் தான் இருக்கான். இப்போ ஒரு ஏலியனை கொண்டு வர போகிறோம் உள்ள, அந்த ஏலியன் வந்து பேட் ஏலியனாக கூட இருக்கலாம். ஆமாம், கரெக்டாக. இப்போ அவனோட மூட்லேருந்து பார்த்தோம்னா ஒரு வந்த ஏலியன் வந்து நல்லது பண்ண வந்திருக்கு, அது நல்ல ஏலியன் கெட்ட ஏலியன் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இந்த படத்துக்கான மூடு என்னென்னா க்யூட்னஸ் தான் மூடு. அது ஒரு ஸ்வீட்டாக தான் இருக்க போகுதுன்றது தானே விஷயம். அப்போது அந்த ஷேடோயிங் மேட்ரு, அந்த பிளேஃபுல்லாக அதை ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இருக்குல்ல, தட் ஆக்சுவலி இட் ஹெல்ப் அ லாட். அது நமக்கு இப்போ பேசும்போது தனியாக பேசுகிற மாதிரி தோணலாம், ஆனால் அப்படி இல்லாமல் வேற ஒரு இன்ட்ரடக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டே நம்பியிருக்க மாட்டோம் அந்த ஏலியனை. நான் ஆடியன்ஸை சொல்கிறேன், நமக்கே ஒரு பயம் இல்லைல்ல. ஆமாம், உங்களுக்கு புரியுது இல்லை, நமக்கே ஒரு இன்வேஷனுக்கான ஒரு பயமோ ஒரு இது வேறு மாதிரி பில்டப் பண்ணி ஒரு இதுவாகவும் வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் அது எப்படி நல்லா இருந்திருக்குமான்னு தெரியல. அதெல்லாம் காமிக்காமல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைத்தனத்தை தான் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க நமக்கு ஃபஸ்ட்டு. ஈவன் ஃபஸ்ட் டைம் அதை 2 பேர் மீட் பண்ணுறது, அப்படியே டார்க்லேருந்து அப்படியே வரும், என்ன இருக்குன்னே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துன்னே இருப்பார். அது வரும், ஒரு கல் மாதிரி இருக்கும், அது ஒரு ரியாக்ட் பண்ணுவான்.
ஆக்சுவலாக அவர் அந்த ஆத்தர் கூட சொல்லியிருந்தார் நினைக்கிறேன் இதுலேயும். அவரோட ரொம்ப ஃபேவரெட்டு, அதுவும் இல்லாமல் அவர் நினச்சத விட ரொம்ப இதுவாக எடுத்தது வந்து அந்த சீனுன்னுவார். ஃபர்ஸ்ட் மீட்டிங். ராக்கி அண்ட் கிரேஸ் மீட் பண்ணுறது தான் அவருக்கு ரொம்ப ஃபேவரெட்டுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தெரிஞ்சுது. ஆனால் எனக்கு அது ஃபேவரெட்டாக தான் இருந்தது. அந்த இன்ட்ரடக்ஷனும் ப்ளஸ் அந்த இன்ட்ராக்ஷன், ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன். அப்புறம் அந்த டேப் பண்ணனையும், டேப் பண்ண பிடிக்குமா உனக்கு, நான் டேப் பண்ணுறேன்னு பண்ணின்னு இருப்பார். பார்த்தா டேய் அங்கே இருக்கு பாடுறான்னு சொல்லியிருக்கோம். ஓ யூ ஆர் பாயிண்டிங் அப்படின்னாரு. அதெல்லாம் க்யூட்டாக இருக்கும். ஒரு கேரக்டரை வந்து நம்மளுக்குள்ளே இது பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று, இவன் டக்குன்னு ஒரு செகண்ட் பயப்படுற மாதிரி அதுவும் பார்த்துட்டு பயந்துரும்ல. ஆமாம். அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான மொமெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ம். வியூவருக்கு. இப்போ நீ கேரக்டரை கூட விட்டுருங்க, ஒரு வியூவர் எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க ஒரு கல்லு கூட? ம். கரெக்டா? கிட்டத்தட்ட சொல்லணும்னா அது வந்து ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான் டீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான் டீல் பண்ணியிருப்பாங்க. அது ஆமாம். சம்டைம்ஸ் சில நாயை பார்த்து நம்ம பயப்படுவோம், அந்த நாய் ஈக்குவலாக நம்மளை பார்த்து பயப்படும். அப்போ தான் ஓகே நமக்கு அந்த நாய் பிரச்சனை இல்லை நமக்கு எப்போ தோணுன்னா அதுவும் நம்மளை பார்த்து ஓகே அதுவும் நம்மளை பார்த்து பயப்படுது, ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை போல நமக்கு ஒன்று தோணும்ல. அந்த டீலிங் தான் அதில் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று அது ஓப்பனாக இருக்குது. ஓப்பனாக மீன்ஸ் அதோட சென்சரி அந்த லாஜிக்கு. நம்ம இப்போ கண்ணை இமையை இது பண்ணிவிட்டு எப்பயுமே பார்த்துனே இருக்கணும்னா நம்ம எப்படி இருப்போம், அது மாதிரி தான் அதுக்கு. அதோட விஷன் வந்து இது தானே, சோலை அது மாதிரி ஒரு லாஜிக் தானே. அதோட சென்சரி ஆர்கன் வந்து உடம்பே தான். ஆல்மோஸ்ட் லைக் நம்ம ஸ்கின் ஃபுல்லாக நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி. அது எங்கே ஒரு இடத்துல அது ஏதோ ஒரு தாட்டை இது பண்ணோன்னா அவன் ரொம்ப ரகசியமாக வீலாக் பண்ணின்னு இருப்பான். அது கேட்கும். ஃபர்ஸ்ட் நினச்சிப்பான் ஒட்டு கேட்குது அப்படின்னு நினச்சிப்பான். அப்புறம் ரியலைஸ் பண்ணோம், ஓ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணவே முடியாது. நம்ம பார்த்துனே இருக்கிறத ஸ்டாப் பண்ண முடியுது நம்மளால, அதால முடியாது. அதுவும் 360 டிகிரியில் நம்ம ஒரு இடத்த பார்க்குறோம், இங்கே பார்க்கக்கூடாது இவரை நான் பார்க்க மாட்டேன்னா திரும்பிப்பேன். ஆனால் அதால் முடியாது. அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணினே தான் இருக்கும், அதை இது பண்ணின்னு தான் இருக்கும். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு இதுன்ட்டு இவன் ரியலைஸ் பண்ணுவான். அந்த சீன் கொஞ்சம் ரொம்ப அதை ஏதோ யோசிக்க வச்சது. நான் க்யூட்டாக நல்லா இருக்குமான்னு சொல்ல, அது கொஞ்சம் வித்தியாசம். இது மாதிரி இல்லைல்ல. கரெக்ட். எந்த மூவியில் எந்த புக்கில் இது மாதிரி ஒரு இதை பார்த்துருக்கோம்? அப்படி இருந்தால் ஒருத்தருக்கு அப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் நம்ம யோசிச்சதே இல்லைல்ல மனுஷனா. விலங்குல சிலர் இருக்கலாம், அந்த அமீபா எல்லாத்துக்கும் அப்படி தானே, எல்லா சென்சரியாக இருக்குன்னு எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்கும். நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுது, செலக்டிவ் இது பண்ண முடியுது. ஆனால் அது மாதிரி இல்லாத ஒரு கேரக்டர் பார்க்கும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அது மாதிரி. செம்பியன் நீங்கள் சொல்லுங்கள். சென்றாய் நீங்கள் பார்த்துட்டீங்களா படம்? நான் தான் பார்த்தேன். ஏய் ஃப்ரெஷ் சொல்லுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க அந்த ராக்கியும் கிரேஸும் மீட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பயந்துகிட்டே தான் உள்ளே போவான் அவனும். அவன் மட்டும் அந்த கை மட்டும் ராக்கியோட கை மட்டும் தான் ஃபஸ்ட்டு வரும், பயந்துட்டு திரும்பியும் பின்னாடி எடுத்து போயிடுவான் அவன். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவனோட லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் போய் திரும்பி அவனை மெனக்கெட்டு அந்த லாங்குவேஜுக்காக அவன் இது எல்லாம் லேப்டாப்பில் ரெடி பண்ணி எல்லாம் அந்த இது பண்ணுவான். அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் ஒரு ஸ்பேஸ் மாதிரி காட்டும் போது அந்த ரெட் கலர் எஃபெக்ட் வந்து அது நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் இப்போ உட்காந்திங்கல்ல, இப்படி உட்காந்திங்கல்ல, அது வந்து எனக்கு டேவிட் அட்டன்போரோ ரொம்ப பிடிக்கும். இல்லை அதெல்லாம் சில் பண்ணுங்கள். எனக்கு டேவிட் அட்டன்போரோ ரொம்ப பிடிக்கும். டேவிட் அட்டன்போரோ வந்து உலக அளவில் டிவி ப்ரெசன்டர்ஸில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். வைல்ட் லைஃப்பில் அவருக்கு நிறைய ஆர்வம் உண்டு. அவர் 50-60 வருஷம் முன்னாடி ஒரு குரங்கு டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக ஒரு வைல்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய குரங்கை பார்க்க போயிருந்தார். அப்போ வந்து கொரில்லா கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னு சில சயின்ஸ் இருக்குது. ஜஸ்ட் டு பி ஃப்ரெண்ட்லி. இப்போ நாயினா தடவி கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அதான் கொரில்லா கூட பேசுகிறதுக்கு அவர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சில சயின்ஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணி பக்கத்தில் உட்காந்து அவர் வந்து வீடியோ பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரி இங்கே வந்து நம்ம ஒரு கொரில்லா ஃபேமிலியை பார்த்துருக்கோம், இவ்வளோ வருஷமாக இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணிட்டு இருந்தார். ஒரு குட்டி கொரில்லா வந்து அவர் மேலே படுத்து விளையாடிட்டுலாம் இருக்கும். அது வந்து இந்த போஸ்ட்டில் தான் படுத்துருக்கும். ஓகே, எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இவ்வளோ வருஷமாக எனக்கு வந்து வைல்ட் லைஃப் மேலே ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. நிறைய வைல்ட் லைஃப் டாக்குமெண்ட்ரிஸ் நான் பார்ப்பேன். எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குல்ல. ஆனால் இது டேவிட் அட்பரோவே சொல்லியிருப்பார், எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது. ஒரு கொரில்லாவை ஐ டு ஐ பார்க்குறதுன்றது வந்து ஒரு மனுஷனுக்கு பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப க்ளோசர் டு கொரில்லாஸ். நீங்கள் இப்பயும் கொரில்லா பற்றின டாக்குமெண்ட்ரிலாம் பாருங்கள், கொரில்லா பற்றின ஃபுட்டேஜ்லாம் பாருங்கள்,
இந்த போஸ் தான் கொரில்லா போஸ். நிஜமாவேங்க. கை கட்டி உட்காந்துருக்கீங்கல்ல, கொரில்லா கை கட்டி உட்காந்துருக்கோம். நமக்கு வந்து நம்ம இந்த ஆங்கிளில் கொரில்லாஸை பார்க்க ஆரம்பிச்சோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ரொம்ப விலகி வரலையோ, இன்னும் நம்ம கம்ஃபர்ட் இருக்குல்ல. கொரில்லா யோசிக்கணும்னா இப்படி யோசிக்குவோங்க, இப்படி உட்காந்துக்கும். அது ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னா இப்படி உட்காரும். நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு இன்னும் அந்த கம்ஃபர்ட்ன்றது வந்து கொரில்லாஸ்க்கும் அதே போஸ்டர் தான், நமக்கும் அதே போஸ்டர் தான். ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா எப்படா இந்த படம் முடியும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆரம்பத்திலேயே. ஆமாம். அதுக்கப்புறம் அந்த ராக்கியும் கிரேஸும் மீட் பண்ணும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்களோட காம்போ நல்லா இருந்துச்சு. அவன் தெரியும் அந்த ராக்கிக்கு வந்து நான் வெளியே வந்தால் செத்துருவேன்னு தெரியும். அப்பயும் அவனை போய் காப்பாற்றி அந்த அவனோட எமர்ஜென்சிக்காக இது பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான். நான் அது மாதிரி கடைசியாக வந்து அவன் எடுத்துக்கு போயிடுவான்னு நானும் நினச்சேன். சரி அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் ராக்கியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக் போய் நான் திரும்பியும் அவனோட பெட்டு அந்த வீடெல்லாம் பார்க்கும்போது இவன் இடத்துக்கு வந்துட்டானோன்னு நினச்சிட்டேன் நான். அந்த இடத்துல வந்து அவன் வந்து பெட்டெலாம் இருந்திருக்காது, இவன் இடத்துக்கு வந்துட்டானோ அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவன் அந்த இடத்துல தான் இருந்திருக்கான். அழுதிங்களா? இல்லை அழுகல. இல்லை என்ன கண் கலங்குனீங்களா? இல்லை அப்படி இல்லை. சரி, ஜென்ரலாகவே ஏலியன்னா வந்து ஒன்று சொல்கிற மாதிரி முக்கால்வாசி ஏலியன் படத்தில் வந்து ஏலியனாக கெட்டதாக தான் காமிப்பாங்க. அது கொஞ்சம் பாசிட்டிவாக காமிச்சதே ஒரு ரொம்ப லெஸ் யூஸ் ட்ரோப் தான். ரொம்ப கம்மி படத்துலாம் வந்து பாசிட்டிவ் ஏலியன்ஸாக வரும். அதுலேயும் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம வந்து ஆந்த்ரோமோஃபார்மிக்னு சொல்லுவாங்க. நம்ம ஹியூமன்ஸ் எப்போதுமே வந்து கடவுளாக இருந்தாலும் எல்லாருக்கும் நம்ம ஹியூமன் ஃபார்ம் தான் கொடுப்போம். நம்ம இமேஜின் பண்ணாலே வந்து நம்மளுக்கு எது பரிச்சயமான ஒரு ஃபார்ம் அதுதான் கொடுப்போம். அதுவே கொஞ்சம் பிரேக் பண்ணி வந்து நான் ஹியூமன் ஃபார்ம் கொடுத்ததே அது ஒரு பெரிய டிசிஷன் தான் ஃப்ரம் த புக் அண்ட் படமே. கரெக்ட். அண்ட் எனக்கு ஜென்ரலாகவே வந்து அந்த ஓவராலாக அந்த கிரேஸ் அண்ட் ராக்கி இன்ட்ராக்ஷன்ஸ் நான் ஜென்ரலாகவே வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சாலும் வந்து இந்த சமுத்திர படத்தில் வர அந்த முரளி சீன் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்க்குற ஒரு டைப். அதனால எனக்கு இந்த அது வெளில வந்து காப்பாற்றுறது, அப்புறம் இவன் வந்து திருப்பி இவனுக்கு ஒரு யூஸ்வலாக ஒரு சமுத்திரம்ல ஆனந்தம்னு நினைக்கிறேன். சமுத்திரம்லேயும் வரும். சமுத்திரத்தில் வந்து எந்த சீன் சொல்றீங்க? சமுத்திரம்ல அண்ணன் அவன் பாக்கெட்லேருந்து பணம் எடுப்பான், அவன் திருப்பி வைக்க சொல்லுவாங்க, திருப்பி போயிட்டு. ஓ, அது சமுத்திரமா ஆனந்தமா? சமுத்திரம் அது ஒரு சரியான கன்ஃபியூசிங். இல்லை ஆமாம், நிறைய அந்த மாதிரி நிறைய ஒரு முரளி எல்லாத்துலேயும் இருப்பார். அந்த மாதிரி இருக்கிறதுனால இவனோட கேரக்டர் ஆர்க் ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அது ஜென்ரல் ஒரு யூஷுவல் ஹீரோ கேரக்டர் ஆர்க். நீங்கள் சொன்ன மாதிரி யூஷுவல் ட்ரோப் தான். ஒரு ரிலக்டன்ட் ஹீரோ புட் இன் அ சிச்சுவேஷன், அவன் திருப்பி அவன் வந்து ஹீரோ ரியலைசஸ் வந்தது. பட் அதுவுமே வந்து லைக் ஃப்ரம் சம்மோன் ஹூ டிடன்ட் வாண்ட் டு கெட் இன் டு ஸ்பேஸ், ஃபைனலி ஹி ஃபைண்ட் சம்மோன் டு பி பிரேவ் ஃபார். அதுக்கப்புறம் திருப்பி அவன் வந்து he decides to go back to the Rocky's planet and save them. இந்த ஹார்ட் டச்சிங் மொமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு இந்த பிடிச்சது. அண்ட் விஷுவலாகவும் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த லைக் ஒரு பிக் ஸ்க்ரீனில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷுவல் ஸ்பெக்டக்கிள் பார்க்குறது வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நல்லா தான் இருந்தது ஆக்சுவலி. எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் நிறைய ஃபேவரட் மொமெண்ட்ஸ் இருக்குது, ஃபேவரட் சீன்ஸ் இருக்குது, ஃபேவரட் டைலாக்ஸ் இருக்குது. எல்லாமே இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச தருணம் என்ன தெரியுமா? படம் முடிஞ்சிச்சு, நான் எந்திரிக்கல, போஸ்ட் கிரெடிட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் ஒன்று இல்லைன்னா எனக்கு தெரியும். பட் ஸ்டில் எனக்கு வந்து ரியல் வேர்ல்டுக்குள்ளே வரவானான்னு இருந்துச்சு. நான் அப்படியே சும்மா பார்த்துட்டே இருந்தேன். எண்டு கிரெடிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்டு கிரெடிட்ஸில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். அதில் நிறைய கேலக்ஸிஸ் மாதிரிலாம் ஆமாம் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும். எண்டு கிரெடிட்ஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. பார்த்துட்டே இருந்தேன். மியூசிக் ஓடிட்டே இருந்துச்சு. எண்டு கிரெடிட்ஸ் முடிஞ்சிச்சு. எப்படி தான் முடியும்? ராக்கியோட வாய்ஸோட முடியும். ஆமாம், ஒன்றும் இல்லை, சும்மா ராக்கியோட வாய்ஸோட முடியும், அவ்வளோதான். அது ராக்கியோட வாய்ஸே கிடையாது, அது கம்ப்யூட்டர் வாய்ஸ் தான் நீங்கள் சொல்கிறது. அந்த அமேஸ் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், அது வந்து கம்ப்யூட்டர் வாய்ஸ் தான். நமக்கு அது ராக்கியோட வாய்ஸ். ஓகே, பட் சம்டைம்ஸ் இட் ஹெல்ப்ஸ். அட்லீஸ்ட் நம்மள மாதிரி ஓகே என்ன மாதிரி ரீடர்ஸ்க்கு வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸ்லாம் பார்த்தா இட் மேக்ஸ் த ரீடிங் ப்ராசஸ் ஈஸியர் அப்படின்ற மாதிரி தான். யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் ராக்கியை இமேஜின் பண்ணணுன்னா தூங்கியிருப்பேன். நான் தூங்கிடுவேன். ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ராக்கியோட லாங்குவேஜை இவன் டிசைஃபர் பண்ணுறது இருக்குல்ல, ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, எனக்கு இப்போ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் புக்கு படிக்கும்போது பரவாயில்ல. ஏன்னா புக்கில் அது ஒரு 2 பேஜ் இருக்கும். 2 பேஜ் எனக்கு வந்து 1 to 10 நான் கற்றுக்கிறதே கஷ்டம். ஃபஸ்ட்டு அவன் வந்து கிளாக் எடுத்துகிட்டு இருந்தால் அந்த காட்டுவான் 1, 2 எல்லாம் அது அவனுக்கு எதுவும் தெரியாது அந்த ராக்கிக்கு. அதுக்கப்புறம் உள்ளே போய் டேப் எடுத்துகிட்டு வந்து டேப்பில் நம்பரை போட்டு அவன் அந்த கிளாக்கை காக்கும்போது அவனுக்கு தெரியும் அந்த இடத்துல 1, 2, 3 இருக்குது. ஃபஸ்ட்டு அதே மாதிரி எண்ணும் போது 1
அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த டேப் பண்ணும்போது நானும் சும்மா எதுக்கு டேப் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. கடைசியில் பார்த்தா கடைசியில் தான் நோட் பண்ணுவோம், பின்னாடி இருக்கிறத மென்ஷன் பண்ணுவோம். இப்போது இந்த சீன் இருக்குல்ல, கிளாக்கு, ம். அது அப்படியே புக்கில் இருக்குது, ஓகே. ஆனால் அந்த ரைட்டரோட திங்கிங் ப்ராசஸ் வந்து எனக்கு பயங்கரமாக, இட்ஸ் வெரி சிம்பிள் எட் ஃபேசினேட்டிங். ஏன்னா இப்போ நம்பர்ஸ் மூலமாக ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலான்றது ஓகே, எதை காமிப்பீங்கன்னு இருக்குல்ல. அவன் கிளாக்கை காமிச்சான் பாருங்க, நாங்கள் அப்படியே டே சூப்பர்ரா. ஆக்சுவலாக நமக்கு தோணலாம், படமாக பார்க்கும்போது சிம்பிள்னு தோணலாம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ரைட்டிங் ப்ராசஸில் வந்து நீங்கள் ஒரு ஏலியனுக்கு எதை காமிப்பீங்க, எதை காமிச்சு டே இதுதாண்டா என் பேஸு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா லாங்குவேஜ் கிடையாது, வேறு உலகம், என்னன்னே புரியலல்ல. ஹவு டு இனிஷியேட் அ கான்வர்சேஷன். கிளாக்கை காமிக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு சூப்பரான க்ரியேட்டிவ் சாய்ஸ், சிம்பிள் எட் இஃபெக்டிவ்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து சூப்பராக நல்லா இருக்கு. ஏங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் கிரேஸ்ன்னு வச்சுப்போம், எனக்கு கிரேஸுக்கு இருக்கிற அறிவு இல்லை, நான் எப்படி இனிஷியேட் பண்ணியிருப்பேன்? நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு கண்டுபிடிச்சிருப்பேன் நான் பேசுகிறதுக்கு, இன்னும் எனக்கு தெரியல. பட் உண்மை என்ன அப்படின்னா, சம்ஹவ் அது யாராக இருந்தாலும் சரி, அது வினோத்தாக இருந்தாலும் சரி, கிரேஸாக இருந்தாலும் சரி, சம்ஹவ் நம்ம வந்து ஃபிகர் அவுட் பண்ணிவிடுவோன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரியுதுல்ல? வேறு வழியே கிடையாது. கம்ப்ளீட் டார்க்னஸ், கம்ப்ளீட் சைலன்ஸ், ரெண்டு பேர் தான் இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு லாங்குவேஜ் வந்துடும். இப்போது ரேண்டமாக எங்கேயோ இருந்த ஒரு குரூப் ஆஃப் மனுஷங்க வந்து ரேண்டமாக இன்னொரு இடத்துல இருக்கிற குரூப் ஆஃப் மனுஷங்களை பார்க்குறதும், கிரேஸ் வந்து ராக்கியை மீட் பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஒன்றுன்னு வச்சுக்கலாம். அந்த காலத்தில் வித் ஜீரோ டெக்னாலஜி எல்லாம் வச்சு பார்க்கும்போது எவால்யூஷனே அதாங்க, புஷிங் டு த லிமிட். அந்த ஒரு எட்ஜுக்கு போயிட்டு தான் மேபி நம்ம 2 காலில் நடக்க ஆரம்பித்தது கூட அந்த ஒரு எட்ஜுக்கு போயிட்டு தான். நம்ம ரொம்ப யோசிச்சோன்னா அது அப்படி தான் இருக்கும். கரெக்டு தான். புல் நிறைய ஹைட்டான புல் இருக்க இடத்துல நம்ம சர்வே ஆகணும்னா எட்டி தான் பார்த்தாகணும் போது எட்டி பார்த்தவன் நிமிந்து நடக்கவே ஆரம்பித்தோம். அது அந்த புஷ் பண்ணுறோம். அது இதுக்கு மேலே எட்டி பார்க்குறவனுக்கு தான் அட்வான்டேஜ். உள்ளே இருக்கவங்க புளியோ சிங்கமோ சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். அந்த ஒரு எட்ஜி போகிறது தான் இவனும் கிரேஸும் அதே தான். ஒரு எட்ஜி போயிட்டு அதுக்கப்புறம் அது பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் அவன்கிட்ட நிறைய டைம் இருக்குது. ஹா, டைம் நிறைய இருக்குது. நல்ல நம்ம பாயிண்ட். என்ன பண்ணுறோம், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ ஏதோ ஒரு பிளானட்டோரியம் போகணுன்றாரு, இப்போ வெளியே போகணும் போயிடுவாரா? டைம் இல்லை, போயிடுவார். இங்கே அங்கே போயிட்டு ஒன்றுமே இல்லை, ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் வாங்கிட்டு தான் உலகமே இருக்குது. உலகத்தை காப்பாற்றுற பொறுப்பே வாங்கிட்டு தான் இருக்குது. ஆனால் டைம் நிறையா இருக்குது. வேறு என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. டைம் இருக்குன்னா அதை எல்லாமே பண்ணலான்றது. டைம் வச்சு தான் நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம். சும்மா வானத்தை பார்த்துட்டு இருந்தவன் இப்போ வானத்தை பார்த்துட்டு இவரெல்லாம் சொல்கிறேன் ரிலாக்ஸ் ஆகுது இது பாருன்னு. அப்போ வானத்தை பார்த்தவனுக்கு வேறு எதுவுமே இல்லை, டைம் தான் நிறையா இருந்தது. வானத்தை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். எல்லாத்தையும் பார்த்து அதை கால்குலேட் பண்ணுறது, ஆஸ்ட்ராலஜி அது இதுன்னு வந்ததெல்லாம் என்னன்னா டைம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே டைம் தான், வேறு எதுவுமே டைம். எல்லாம் அதே பிரெயின், அதே பயாலஜிக்கல் இது தான் இருந்தது. நம்மகிட்ட டைம் நிறைய இருந்தது. ஏன்னா அதுக்கு ஒரே காரணம், சாப்பிட்றது வந்து செரிக்கிறது ஈஸியாக செரிக்கிற மாதிரி நம்ம பண்ண ஆரம்பித்தோம். நெருப்பு, நெருப்புனால தான் நம்மளுக்கு டைம் நிறைய கிடச்சி. கரெக்ட். ஸோ கிரேஸுக்கு நிறைய டைம் கிடச்சிது. எட்ஜில் போய் ஒரு தள்ளி விட்டுட்டு டைம் ஒண்டி இருக்குடா அவனுக்குன்னு சொல்லும்போது அவன் எல்லாத்தையும் பண்ணுவான்றது மேபி அதை தான் சொல்ல வராங்களோன்ற மாதிரி தோணுது. இப்போ எனக்கு தோணல. அப்போது பேசும்போது வெரி வேலிட் பாயிண்ட். அவனுக்கு டைம் நிறையா இருக்குன்றது வந்து ரொம்ப முக்கியமான. எனக்கு இருக்க மாதிரியே உன் பிளானட்டுக்கும் வந்து நீ காப்பாற்ற நீ வந்திருக்க, நம்ம 2 பேர் சேர்ந்து இது பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிப்பான். அப்போ தான் ஃபேஸ் ஆகும், அந்த ஒரு ஸ்பீடப் ஆகும் அந்த இதுவே. அப்போ கூட பாருங்கள், ஒரு கம்பேனியன்ஷிப் வரும்போது தான் அந்த மிஷனை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கே அவன் ரெடி ஆகுறான். இல்லைனா அவன் என்ன பண்ணியிருப்பான் எனக்கு தெரியல. அவன் என்ன ஃபிகர் அவுட் பண்ணியிருப்பான், இல்லை யாருக்காக இதை பண்ணியிருப்பான். சிலது சொல்லுவாங்கள்ல, சில நேரங்களில் வந்து பர்பஸ் யாருக்காக இதை பண்ணுறோன்றது இருக்குல்ல, உங்களுக்கு புரியும். இப்போ என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு பண்ணுறதை விட நான் ராக்கியை காப்பாற்றுறேன்னும் போது, ஆர் ராக்கி கூட சேர்ந்து இன்னொரு பிளானட் என்னால் காப்பாற்ற முடியும்னும் போது அவனுக்கு இன்னும் ஒரு அடிஷ்னல் இமோஷனல் ஃபியூயல் தான் அந்த இடத்துல. அது இப்போ இவன் கோமாவில் இருக்கான். புக்கு படிக்கும்போது எனக்கு என்ன ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா, இவன் கோமாவில் இருக்கும்போது இவனுக்கே அவன் யாருன்னு தெரியல, இவன் பேர் கூட தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக இவனை ஃபைன் பண்ணுறதே ஒரு ப்ராசஸில், அந்த ப்ராசஸில்
அது எப்படி இவனுக்கு கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னா மேபி ஈஸியாக இவனோட விசிட்டிங் கார்டு பார்த்து ஐடி கார்டு அவங்களே வந்து வீடியோ கரெக்டு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்து ஓ இங்கே 4 பேர் வந்திருக்கோம், அந்த 4 பேரில் 3 பேர் இது, அப்போனா நான் இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு ஈஸியாக ஒரு டாக்குமெண்ட்லேருந்து அந்த நாலேஜ் அவனுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் இவனோட திங்கிங் வழியாகவே அவனுக்கு அந்த நாலேஜை கொடுத்ததுன்றது வந்து எனக்கு புக்லேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்னொன்று ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு இதில் ரொம்ப ஹியூமனாக இருக்கும் இது. இப்போ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பசிக்குது. ஓகே, இவனுக்கு பசி வருதோ இல்லையோ அந்த மெஷின்ஸ் வந்து இவனை டிரெக்ட் பண்ணிட்டே இருக்கும். சாப்பிடு, ஈட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கும்ல. இதில் தே சே hunger is the greatest seasoning. When you are starving, your brain rewards you handsomely for finally eating. Good job, it says. We get to not die for a while. Hunger is the greatest seasoning வந்து எனக்கு பயங்கரமான ஒரு லைன். என்ன பசியில் வந்து ரொம்ப சுமாரான ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட நமக்கு அப்படியே அமிர்தமாக இருக்கும்ல. கோமாவில் இருக்கும்போது ஃபுல் டேப்லெட்ஸு, ஏஞ்ச பிறகு அது வந்து சொல்லும். யா இல்லை, ஜென்ரலாக ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கே டேப்லெட்ஸ் இருக்குல்ல, அவங்களோட ஹங்கர் சைக்கிளை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் இருக்குது. இவ்வளோ யூனிட்ஸ் அவங்க சாப்பிட்டா போதுன்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்கும். அவ்வளோ சாப்பிட முடியாதாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் எ சயின்ஸ் ஃபிக்ஷன், அவுட்டர் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் அதெல்லாம் இருந்தாலும் இந்த ஹங்கர் இஸ் த கிரேட்டஸ்ட் சீசனிங் மாதிரியான லைன்ஸ்லாம் வச்சு ஆமாம்ல, எனக்கு அந்த ஃபீலிங் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு படமாக இருந்தாலும் சரி, ஒரு புக்காக இருந்தாலும் சரி, படிச்சுட்டே இருக்கும்போது ஆமாம்ல நமக்கும் இப்படி தான் இல்லை, எனக்கும் இப்படி தான் இல்லை அப்படின்னு ஒரு ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் இருக்குல்ல, அது வந்து த்ரூ அவுட் த புக் அது இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. இதில் அது பெரிய சக்ஸஸ்ன்னு நான்